கிருபையினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தான கிரிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. தியானத்துக்காக நம்முடைய கவனத்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5, 6, 7 இந்த 3 வசனங்களுக்கு நேராக திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். For our meditation, shall we turn our attention to 2 அதிகாரம் 5, 6, 7. Hebrews chapter 2 verses 5, 6 and 7. இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவனை மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். For unto the angels hath he not put in subjection the world to come, whereof we speak. But one in a certain place testified, saying, What is man that thou art mindful of him, or the son of man that thou visitest him? Thou madest him a little lower than the angels, thou crownest him with glory and honor, and didst set him over the works of thy hands. Thou hast put all things in subjection under his feet. இனி வரும் ஒரு உலகத்தை குறித்து இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். We just read in this scripture portion about a world that is yet to come. வேதம் 3 உலகங்களை குறித்து நமக்கு தெளிவான விதத்தில் அறிமுகப்படுத்துகிறது. The Bible clearly speaks to us about 3 kinds of worlds. பூர்வ உலகம் என்ற ஒரு உலகத்தை குறித்தும், இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்தை குறித்தும், இனி வரப்போகிற ஒரு உலகத்தை குறித்தும் வேத வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. There are scripture portions that speak of the old world and the present world and the world to come. 2 பேதுருவின் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பூர்வ முந்தின உலகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In 2 Peter chapter 3 we read of the old world. 5-6 வசனத்தை வாசி. Verses 5 and 6. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். For this they willingly are ignorant of, that by the word of God the heavens were of old, and the earth standing out of the water and in the water, whereby the world that then was being overflowed with water perished. பூர்வ காலத்தில் ஒரு உலகம் இருந்ததென்றும் அது தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டிருந்ததென்றும் இங்கே நாம் படிக்கிறோம். Here we read about a world that then was, and that world was made by the word of God. அப்பொழுது இருந்ததான அந்த உலகம் ஜல பிரளயத்தினால் அழிந்து போயிற்று. The world that then was perished by a flood. இந்த விஷயங்களை முழு உலகத்தில் உள்ள எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும், ஆனால் அறியாமல் இருக்கிறார்கள் என்று ஒரு கூட்ட ஜனங்களை குறித்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. And this verse says that everyone in the world ought to have known this, but there is a group of people that are ignorant of this. அந்த உலகம் தேவனுடைய வார்த்தையினால் ஆரம்பத்தில் உண்டாக்கப்பட்டது. That world was in the beginning made by the word of God. அதைத்தான் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று படிக்கிறோம். It's about this world that we read in the book of Genesis. In the beginning God made the heavens and the earth. அந்த உலகம்தான் பூர்வ உலகம் என்று குறிக்கப்படுகிறது. And that is that old world. அந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டதாக இங்கே வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. The Bible tells us clearly that that old world was destroyed by a flood. எப்போது அழிக்கப்பட்டது, ஏன் அழிக்கப்பட்டது என்பதை பற்றியதான சில கேள்விகள் நமக்குள்ளே எழும்பலாம். When was that destruction? Why was this world destroyed? Maybe some questions that are raised in our minds. பூர்வ உலகம் அப்படி இருந்ததென்றும் அது அழிக்கப்பட்டதென்றும் இன்றைக்கும் விஞ்ஞானிகள் அதை நிரூபித்துக் கொண்டே வருகிறார்கள். Even today there are scientists who are establishing this fact that there was an ancient world and that it was destroyed. அடுத்ததாக 7வது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது இப்பொழுது இருக்கிறதான இந்த உலகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. And verse 7 speaks of the earth or the world that now is, that exists now. இந்த உலகமும் நிலையான ஒரு உலகம் அல்ல.
This world is not a permanent abiding world. இப்போது இருக்கிற இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. The Bible says that this world is reserved for fire. பூர்வ உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது. The old world was destroyed by a deluge. இப்போது இருக்கிற இந்த உலகம் நெருப்பினால் வெந்து உருக போகிறது. But this world is going to be destroyed by fire. It will melt by fire. ஏன் அப்படி உருக போகிறது? Why is it going to melt thus? என்றும் சிலருடைய இருதயங்களிலே கேள்விகள் எழும்பலாம். These might be some questions that people ask. அப்படி இப்போது இருக்கிற இந்த உலகம் நெருப்பினால் வெந்து உருகி போகுமானால் இனி இந்த உலகத்துக்கு என்ன சம்பவிக்கும்? Well, if this world is going to melt by fire, what is the future of this world? What's going to happen? இன்றைக்கு இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுடைய முடிவு என்ன? What will be the end of the people of this world? இவைகளை பற்றி நாம் நிச்சயமாக அறிய வேண்டியது அவசியமாக இருக்கு. We must certainly know about these things. அதைத்தான் எபிரேயர்ல நான் வாசிக்கும்போது இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That's why in the Hebrews we speak of the world to come. இனி ஒரு உலகம் வரப்போகிறது. A world is going to come. அந்த உலகத்தை ஆண்டவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. God did not keep that world in subjection to the angels. அதை மனிதர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த உலகத்தை வைத்திருக்கிறார். God has kept that world to come for man. மனிதன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவனாக இருப்பான். Man will have dominion over everything. இந்த சத்தியங்களை ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God's desire is that everyone should know these truths. இந்த உலகங்களை பற்றிய சத்தியங்களை அறியாமல் இருப்பதே இன்றைக்கு ஜனங்கள் தங்களுடைய பாவத்தில் நிலைத்திருப்பதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கிறது. One reason why people are continuing in their sins is their ignorance about these worlds. சத்தியத்தை மனிதன் அறியும் போது இந்த சத்தியமானது அவனை விடுதலையாக்க வேண்டிய எல்லா பகுதியிலிருந்து விடுதலையாக்கி இனி வரப்போகிற ஒரு உலகத்துக்கு அவனை ஆயத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. When a man comes to know the truth delivers him in all sides of his life so that he can prepare himself for the world to come. இனி வரும் உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? The world to come, what will it be like? அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். We read about it in Revelation chapter 21. அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டவராக அவர் பத்மு தீவிலே காணப்பட்டார். Saint John was bound and sent to the Isle of Patmos because of the gospel. யோவான் நாட்களிலே யோவானை பிடித்து பத்மு தீவு என்ற ஒரு தீவிலே கொண்டு போய் விட்டு விட்டார்கள். In his days of ministry they arrested John and banished him to the island of Patmos. யோவான் கர்த்தராகிய இயேசுவுக்கு இருந்த சீஷர்களில் ஒரு முக்கியமான அன்பின் சீஷனாக இருந்தார். John was the apostle of love, one of the 12 disciples of Jesus. இந்த சீஷனை கொல்லும்படியாக அந்த நாட்களில் பல விதங்களில் முயற்சி செய்தார்கள். They made many attempts to get rid of St. John. அவரை கொலை செய்ய முடியவில்லை. But they were not able to kill him. எந்த விதத்தில் முயற்சி எடுத்தாலும் எல்லா பகுதியிலும் தேவன் அவரை தப்புவித்தார். With every attempt God preserved him. காரணம் என்னவென்றால் இந்த யோவான் அப்போஸ்தலன் மூலமாக செய்ய வேண்டியதான ஆண்டவருடைய ஊழியம் வேலை இருந்தது. The reason was there were still pending ministries for God to do through John. ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதான ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அந்த ஊழியக்காரனை கர்த்தர் பாதுகாக்கிறார். Till the ministry that has to be done by a particular servant of God is accomplished, God preserves his servant. அதன்படி இந்த யோவான் அப்போஸ்தலனை கொண்டு ஆண்டவர் இன்னும் பல வேலைகளை செய்ய வேண்டியது இருந்தபடினால் ஆண்டவர் எல்லா தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்தார். And because God had many other ministries to do through John, God preserved him from all evil. அன்றைக்கு இருந்ததான சுவிசேஷத்துக்கு விரோதமாக ஜீவித்தவர்கள் பல விதங்களில் கொலை செய்ய முயற்சித்து முடியாதபடியினால் கொண்டு போய் தனியாக ஒரு தீவிலே விட்டு வந்து விட்டார். The people of those days, the authorities of those days tried to kill John in many ways, and they failed, so they finally banished him to the island of Patmos. ஆனால் அங்கே இருந்தாலும் இந்த யோவான் அப்போஸ்தலன் தனியாக இருக்கவில்லை. Even in that island, St. John the apostle was not alone. அவருடைய தேவன் அவரோடு கூட இருந்தார். His God was with him. கர்த்தராகிய இயேசு சொன்னார், நான் என் பிதாவுக்கு பிரியமானதை எப்போதும் செய்கிறபடினால் என் பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை,
என்னை அனுப்பின பிதா என்னோடு கூடவே இருக்கிறார். The Lord Jesus said, my Father is with me and I do always those things that please him, therefore he has not left me alone. தேவ சித்தம் செய்கிற ஒரு தேவனுடைய மனிதன் எந்த சூழ்நிலையிலேயும் அவன் தனியாக இருக்கிறதில்லை. A child of God who does the will of God is never left alone at any point of time. சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் இதுபோல தீவுகளிலே அடைக்கப்பட்டிருந்தாலும் அவன் தனியே இருக்கிறதில்லை. அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். Whether in the prison or whether on the island, he is not alone, his God is with him. ஆனபடியினால் அவர் தனிமையை உணரவில்லை. So he was not lonely. கர்த்தருடைய நாளாகிய இதுபோல ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர் ஆவிக்குள்ளானார். In a day like this, on the Lord's day, on a Sunday, he was in the spirit. ஆவிக்குள்ளாகி தேவனோடு கலிகூர்ந்து கொண்டிருக்கிற வேளையில் ஆவியிலே அவர் உன்னதமான இடங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டார். As he rejoiced in the Lord in the spirit, he was transported to higher planes. அங்கு போய் அநேக தரிசனங்களை அவர் காண்கிறார். And there he saw many visions. தேவ சத்தத்தை கேட்கிறார். He heard the voice of God. பலவிதமான விசேஷித்த அனுபவங்களை பெற்று இன்னொரு உலகத்திலே அவர் கலிகூர்ந்து கொண்டிருந்தார். He received many supernatural experiences and was in ecstasy. அப்பொழுதுதான் இந்த 21ஆம் அதிகாரத்தில் இனி வரப்போகிற உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றிய சத்தியம் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. It was then that the truth about the world to come, as he mentioned in Revelation 21, was revealed to him. முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். Read the first 2 verses. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. And I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth were passed away, and there was no more sea. And I, John, saw the holy city, New Jerusalem, coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். Then I saw a new heaven and a new earth. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று. The first heaven and the first earth were passed away. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. And there was no more sea. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை நான் கண்டேன். And I saw the holy city, New Jerusalem. அது பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தது. It came down from heaven. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டிக்கு ஒப்பாக இருந்தது. It was prepared as a bride adorned for her husband. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி இனி வரப்போகிற உலகத்தை குறித்த ஒரு தரிசனத்தை இந்த யோவான் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். So God gave John the apostle a revelation of the world to come. இதுதான் இனி வரப்போகிற உலகமாக இருக்கிறது. That is this world to come. அது புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது. It is called new earth, new heaven and new Jerusalem. இப்படிப்பட்ட புதிய பூமியையும் புதிய வானத்தையும் புதிய எருசலேமையும் ஆண்டவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை, மனிதர்களுக்காக ஆண்டவர் அவைகளை வைத்திருக்கிறார். The Lord did not put in subjection the new earth, new heaven and new Jerusalem to the angels, but to man. சமயம் அனுமதித்தால் பின்பு இந்த புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேமை குறித்து சில காரியங்களை நாம் படிக்கலாம். If time permits, later on we shall consider some things about these 3 places. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்பொழுது பூர்வ உலகத்தை பற்றி சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should first of all learn some things about the old world. பூர்வ உலகம் என்று சொல்லுகிறது நோவா காலத்தோடு முடிவடைந்தது. This old world ends with the time of Noah. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning God created the heaven and the earth. அந்த சிருஷ்டிப்பின் வரலாற்றை நாம் ஆதியாகமத்திலே தெளிவாக படிக்கிறோம். And the details of those creation we read in Genesis. ஆண்டவர் ஆதாம் ஏவாள் என்ற ஆதி மனிதர்களை சிருஷ்டித்தார். God created the first man, Adam and Eve. அவர்களை ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தில் வைத்து அவர்களுக்கு சில பயிற்சிகளை கொடுத்து வந்தார். Put them in the garden of Eden and gave them certain things to do. அவர்கள்தான் முழு உலகத்தையும் ஆளுகை செய்யும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். They were created to rule over the whole world. ஆனால் அவர்களுக்கு வைக்கப்பட்ட அந்த பரீட்சை காலத்திலே அவர்கள் தேவனுடைய மனதுக்கு ஏற்ற விதத்தில் நடவாமல் ஆண்டவருடைய நோக்கத்திலிருந்து அவர்கள் விழுந்து போனார்கள். But during their examination period they did not walk pleasing to God, and so God's plan concerning their ruling the world was ruined. ஆண்டவருடைய கற்பனையை மீறினது நிமித்தம் அவர்கள் பாவம் செய்து
தேவனை விட்டு தூரமாக விலகி And போனார்கள். because they transgressed against the command of God, they had to go far away from God. தேவன் அவர்களை சிருஷ்டிக்க பொழுது அவர்களுக்கு இருந்ததான எல்லா மேன்மைகளையும் அவர்கள் இழந்து போனார்கள். They lost all their greatness that they had when they were created by God. ஆனபடியினால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த சாயல் ரூபம் எல்லாம் அவர்களை விட்டு போய்விட்டது. So they lost the image and the likeness of God that God gave them. அவர்கள் ஆண்டவருடைய நோக்கத்திலிருந்து விழுந்தது நிமித்தம் ஆண்டவர் வைத்த அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களால் இருக்க முடியாமல் போயிற்று. Having fallen from the purpose which God had for them, they could not remain in the Garden of Eden. ஆண்டவர் அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். God drove them out of the garden. அதன் பிறகு விழுந்து போன சாயலிலே ஆதாம் தன்னை போல பிள்ளைகளை பெற்றெடுத்தார். Then Adam gave birth to children in his fallen image. ஆதாம் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார். Adam was initially created in God's image and likeness. அந்த சாயலும் அந்த ரூபமும் அவன் பாவம் செய்தது நிமித்தம் அவனை விட்டு போய்விட்டது. But he lost that image and likeness because of his sin. இப்பொழுது ஆதாம் விழுந்த நிலவரத்தில் Now காணப்படுகிறார். Adam is in a fallen state. அதன் பிறகு அவனுக்கு பிறந்ததான பிள்ளைகள் எல்லாம் விழுந்து போன தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியையும் அவன் பிள்ளைகளை பெற்றெடுத்தானே அல்லாமல் தேவ சாயலிலே ரூபத்திலேயும் அவனால் பெற்றெடுக்க முடியாமல் போய்விட்டது. After that, all the children that he gave birth to were born in Adam's fallen image. He could not give birth to children after God's image after that. ஆனபடியினால்தான் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதாம் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியையும் ஒரு குமாரனை பெற்றெடுத்தார். That is why in Genesis chapter 5 we read that Adam gave birth to a son after his own image. 3வது வசனத்தை வாசியுங்கள். Verse 3. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். And Adam lived 130 years and begat a son in his own likeness after his image and called his name Seth. இது விழுந்து போன மனிதனுடைய சாயலையும் ரூபத்தையும் அது வெளிப்படுத்துகிறது. This shows the fallen image and likeness of man. இந்த நிலவரத்தில் தான் மனிதர்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். So men abounded and replenished the earth in this image. அது அப்படியே மனிதர்கள் பெருகி 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 நோவா காலம் வரைக்கும் இந்த பூமியிலே ஜனங்கள் நிறைந்து காணப்பட்டார். So people started increasing and abounding. The earth was full of people till the time of Noah. இந்த நோவா காலத்தை குறித்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7, 8 இந்த 3 அதிகாரங்களில் அதிகமாக நாம் படிக்கிறோம். About this time of Noah we read much in Genesis chapters 6, 7 and 8. ஜனங்கள் பூமியிலே பலுகி பெருகி பூமியை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். People increased and abounded and filled the earth. அந்த நாட்களில் இன்றைக்கு பெய்கிறது போல மழை பெய்கிறதில்லை. Those days it did not rain like it rains today. ஒவ்வொரு நாளும் பெய்கிற பனியே மழையை பார்க்கிலும் அதிகமாக பூமியை நனைத்துக் கொண்டிருந்தது. The dew that fell on the earth every day was able to wet the earth more than ordinary rain. தண்ணீர் பஞ்சம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. They never knew what drought was. அந்த அளவுக்கு இந்த பூமியிலே பனி அதிகமாக பெய்து தேவைக்கு அதிகமான தண்ணீரை கொடுத்து வந்தது. So abundant was the dew on the earth those days that supplied the water needed for them. பூமி எல்லாம் செழிப்பாக இருந்தது. The earth was fertile. ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். People were fruitful and multiplied. ஒரு குறைவு இல்லாமல் இருந்தார்கள். No shortage, no lack. ஆனால் இந்த மனிதர்களோ தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் அனுபவித்து தேவனுக்கு பிரியமில்லாமல் பாவம் செய்து பாவத்திலே பெருகிக் கொண்டிருந்தார்கள். But these people enjoyed all that God gave them, but they sinned against God and lived. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது என்று வேதத்தில் The படிக்கிறோம். Bible says the earth was corrupt before God. அன்றைக்கு இருந்த அந்த உலகத்தை ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினால் அழிக்க காரணம் என்ன என்பதை இந்த 6ஆம் அதிகாரத்திலே நாம் அதிகமாக விளங்கிக் கொள்கிறோம். Chapter 6 tells us the reason for which God destroyed that world by a flood. 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசித்தால் சில காரியங்களை நாம் காணலாம். We read certain things when we read from verse 1. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார்.
அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி பூமியிலே மனிதர்கள் எப்படி ஜீவித்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். Here we read how man was living in those days. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருக துவங்கிற்று. Man's wickedness on earth began to increase. அப்படியே 11வது வசனத்தையும் வாசியுங்கள். Read verse 11. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அடுத்த வசனம். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசி. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். I will destroy them with the earth. ஆண்டவர் அழிக்கும்படியாக மனிதனை உண்டாக்கவில்லை, பூமியை உண்டாக்கவில்லை. God did not create man or the earth to destroy them. மனிதனை ஆண்டவர் ஜீவிக்கும்படியாகத்தான் உண்டாக்கிறார். God made man so that man might live. ஆனால் மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருக துவங்கியது. But man's iniquity or wickedness began to increase on earth. மனிதர்கள் தங்களுடைய வழிகளை ஏகமாக கெடுத்துக்கொண்டு ஜீவித்தார். Men were living corrupting their lives. பூமியை ஆண்டவர் பார்க்கும்போது அது கொடுமையினால் நிறைந்திருந்தது. When God saw the earth, it was filled with cruelty. சீர்கெட்டதாக இருந்தது என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. People were totally corrupt. ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கிற வேளையில் ஒரு மனிதனாயிலும் சீரோடு ஜீவிக்கவில்லை. There was not one man living an upright life. அக்கிரமக்காரர்களாய் காணப்பட்டார்கள். They were iniquitous people. அக்கிரமம் என்றால் கிரமத்துக்கு விரோதமானது. Iniquity means something that is outside of equity or order. ஒழுங்குக்கு விரோதமானது. It is out of order. இப்படித்தான் பூமியிலே மனிதர்கள் எல்லாரும் தங்களுடைய வழியை கெடுத்துக்கொண்டு ஜீவித்தார். So people were ruining their ways on earth. மனிதனை ஆண்டவர் உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். God repented of having made man on earth. கடைசியாக ஆண்டவரும் கூட ஒரு முடிவுக்கு வருகிறார். Finally God came to a conclusion. இனி இந்த பூமியோடு கூட மனிதர்களை அழிக்க வேண்டும். I have to destroy man with the earth. ஏனென்றால் அவன் தேவனுடைய மனதின்படி ஜீவிக்கவில்லை. Because he did not live according to God's mind. பாவத்திலே பெருகி 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 பாவத்திலே பூரணத்துக்குள்ளாக மனிதர்கள் கடந்து போய் கொண்டிருந்தார். He abounded in sin and finally reached a perfection in sin. தேவகுமாரர்கள் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் ஜீவித்தார்கள். There was one group of people who were called the sons of God. அவர்கள் தேவனுக்கு பலி செலுத்திக் கொண்டு தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்தார்கள். They offered sacrifice to God, feared God and lived. மனசாட்சியின்படி ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்துக் கொண்டிருந்தவர்கள். According to their conscience they lived fearing God. இவர்களும் கூட மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டு இந்த தேவகுமாரர்கள் கூட தங்களை நஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தார். These sons of God also became corrupt by looking at the daughters of men, saw that they were beautiful and took wives from amongst them. இப்படி முழு உலகமும் ஜனத்தினால் நிறைந்திருந்தது. So the whole world was full of people. ஆண்டவருடைய கண்கள் முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கண்டது. The eyes of God saw all men of all races of all over the world. எல்லா மனிதர்களும் ஏகமாக தங்களுடைய வழிகளை கெடுத்து தேவனுடைய பார்வையில் அருவருப்பாய் நடந்து கொண்டார்கள். They were altogether turned aside. Their ways were abominable in God's sight. ஆனபடியினால் இந்த சந்ததியை அழிக்க வேண்டும். So I must destroy this generation. இந்த இடத்தில் நாம் தேவன் அழிக்கிறவர், அவர் கொடூரமானவர் என்று சிந்திப்பதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. Now the tendency at this point is to think that God is a God who destroys, he is one who consumes. இல்லை, தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார். Not so. God is always love. ஆனபடியினால் இந்த ஜனத்தின் மத்தியிலேயும் ஆண்டவர் தேடி ஒரு மனிதனை கண்டார். That's why
Amongst this group of people, God looked and found one man. அவன் பேர் தான் நோவா. His name was Noah. இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்தின் மத்தியிலே இந்த நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. Amongst all the people of this world, Noah found grace in God's sight. ஆனபடியினால் ஆண்டவர் என்ன செய்தார்? So what did God do? வாசியுங்கள். 8வது வசனத்தை வாசி. Chapter 6 verse 8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். But Noah found grace in the eyes of the Lord. These are the generations of Noah. Noah was a just man and perfect in his generations, and Noah walked with God. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. But Noah found grace in the eyes of the Lord. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். Amongst the people of his time, Noah was just and walked with God and perfect in his generations. முழு உலகத்திலேயும் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஜனங்கள் கிடையாது. In the whole world, there was no one living fearing God. எல்லாரும் தங்களுடைய வழிகளை கெடுத்துக் கொண்டுதான் ஜீவிக்கிறார். They were all corrupt in their ways. ஆனால் அதன் மத்தியிலே ஒரு மனிதன் தேவனுடைய சத்தம் கேட்டு தேவனுக்கு பயந்து தேவனுடைய பார்வையிலே உத்தமனாய் நீதிமானாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். But amongst them there was one man who was just and upright, perfect before God, walking with God, hearing his voice. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. The eyes of the Lord observe the righteous. அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு கவனமாக திறந்திருக்கிறது. His ears are open to their cry. முழு உலகமும் சீர்கெட்டு இருந்தாலும் அதன் மத்தியிலே தேவனுக்கு பயந்து உத்தமனாய் நீதிமானாய் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற இந்த ஒரு மனிதனை ஆண்டவருடைய கண்கள் கண்டுபிடித்தது. Among so many people living on the earth, the eyes of the Lord discovered this one man who was living an upright life. முழு உலகத்தையும் ஜலத்தினால் அழிக்கிற வேளையில் இந்த ஒரு மனிதனை ஆண்டவர் கண்டு அவனை பாதுகாக்கும்படி எப்படி ஆண்டவர் அந்த நாட்களில் அவனுக்கு உதவி செய்தார் என்பதை குறித்து இந்த சத்திய வேதாகமும் தெளிவுபடுத்துகிறது. When the whole world was going to be destroyed by a flood, we see how God set his eyes on this one man and provided a way of escape for him. தேவனுடைய அன்பை கவனித்து பாருங்கள். Look at the love of God. எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்துக்கு நேராக ஜீவிக்கிற மனிதர்கள் மேல் ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. God's eyes behold people who live in the direction of the purpose of God. நோவாவுக்கோ ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. Noah found grace in the sight of God. அந்த கிருபை நிமித்தம் என்ன சம்பவித்தது? Because of that grace, what happened? ஆண்டவர் நோவாவோடு பேசுகிறார். God spoke to Noah. நான் இந்த பூமியை ஜலப்பிரளயத்தினால் அழிக்க போகிறேன். I am going to destroy this world by a flood. ஆனபடியினால் நீ ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும். So you must make an ark. அந்த பேழை எப்படி உண்டு பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். God tells him how to make that ark. உன்னோடு கூட உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் அதிலே சேர்த்துக்கொள். You must allow your family to join you in that ark. நீ ஜலப்பிரளயத்தினால் இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன் என்பதை பற்றி எல்லா ஜனங்களுக்கும் நீ அறிவி என்று ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். You must make a proclamation to all people all over the world that there is going to be a flood soon. 120 வருடங்கள் இந்த நோவா வரப்போகிற அழிவை குறித்து அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். Noah preached to the people of those days for 120 years that there was going to be a flood. 120 வருடங்கள் வரப்போகிற இந்த காரியத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒரு மனிதனும் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. Although he preached this for 120 years, there was not one man to listen to him. இது நிமித்தமாக ஆண்டவர் அந்த சந்ததியை முழுவதும் அழிக்க சித்தம் கொண்டார். Because of that, he had to destroy the entire generation. நோவாவுடைய வார்த்தை அந்த நாட்களில் இருந்த ஜனங்களுக்கு அது ஒரு விஷயமாகவே காணப்படவில்லை. The people did not think of Noah's words as something important. பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். They mocked at him. நோவாவின் மூலம் கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியும்படி
தங்களுடைய செவிகளை சாய்க்கவில்லை. They did not incline their ears to obey Noah's gospel. மழை வரப்போகிறதாம், பூமியெல்லாம் அழிய போகிறதாம், பேழையை உண்டாக்கி அதற்குள்ளே உள்ளே பிரவேசிக்கும்படி ஆயத்தப்படுங்கள் என்று இந்த நோவா சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நோவாவுடைய வார்த்தையை பரியாசம் பண்ணினார். They started scoffing at Noah's words. It's going to rain, he says, and the world is going to be destroyed, he says, and make a boat and escape, it seems. நோவாவோ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த பேழையை கட்டுகிறார். But Noah sold all that he had to build the ark. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அந்த பேழை கட்டப்படுகிறது. According to God's word, that ark was built. கடைசியாக கொடுக்கப்பட்ட காலம் முடிவடைந்தது. Finally, the stipulated time came to an end. நோவா 120 வருடம் சொல்லியும் அந்த ஜனங்கள் செவி கொடுக்காமல் இருந்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் பாவத்திலே எவ்வளவு தீவிரமாக இருந்தார்கள் என்பதை சற்று கவனித்து பாருங்கள். Although Noah prescribed the given time of 120 years, even after the time expired, if the people did not listen to him, imagine how steeped in sin they must have been. எந்த அளவுக்கு பாவத்துக்குள்ளே அவர்கள் மூழ்கி இருந்திருக்க வேண்டும். Just imagine how much they must have been immersed in sin. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் தான் சொன்னதை அவர் நிறைவேற்றினார். A day came when God fulfilled what he said. நோவாவோ ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினார். Noah, according to God's word, made an ark. அந்த பேழைக்குள்ளே நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய 3 குமாரர்களும் 3 மருமக்கள்மாருமாக உள்ளே பிரவேசித்தார். Noah and his wife, his 3 sons and their wives all joined him in the ark. சுத்தமான சகல மிருகங்களிலும் பறவைகளிலும் 7 ஜோடும், அசுத்தமானவைகளில் ஒவ்வொரு ஜோடுமாக அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தனர். We see that the animals entered into the ark in 7s of clean animals and in pairs of 2 animals of unclean animals. சகல உயிரினங்களிலேயும் ஆண்டவர் உயிரோடு காக்கும்படி எல்லாவற்றையும் அப்படி பேழைக்குள்ளே பிரவேசிக்க செய்தார். God made provision to keep all living creatures alive by sending them into the ark. எல்லாம் பேழைக்குள்ளே பிரவேசித்தனர். They all went into the ark. கடைசியாக நோவாவும் உள்ளே பிரவேசித்தார். Finally Noah went in. நோவாவும் நோவாவோடு சேர்ந்த நோவாவின் எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த அவருடைய குடும்பத்தை சேர்ந்த மொத்தம் 8 பேர் மாத்திரம் மனிதர்கள் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தார். Finally it was Noah and his family, 8 of them in all, who listened to Noah's gospel and entered the ark. நோவா உண்டு பண்ணின அந்த பேழையின் கதவை ஆண்டவர் அடைத்தார். The Bible says God shut the door of Noah's ark. மழை பொழிய ஆரம்பித்தன. It began to rain. பூமியின் ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டது. The fountains of the deep were opened. கீழே இருந்தும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது, மேலே இருந்தும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. Waters came up from below, waters came down from above. மழை பொழியும் போதுதான் இந்த ஜனங்கள் இதுவரையும் காணாத ஒரு விசேஷித்த ஒன்று இப்படி மேலே இருந்து வருகிறதே என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார். It was only when it began to rain that people began to think of what Noah said, because they saw something new coming down from above. மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? Does the rain have a father? யோபுவின் புத்தகத்துல நாம் படிக்கிறோம். We read that in the book of Job. ஒவ்வொரு பையனுக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறது போல மழைக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார். Just like every child has a father, the rain also has a father. அவர்தான் தேவனாகிய கர்த்தர். He is the Lord God. அவர் கட்டளையிடாமல் இருக்க ஒன்றும் பூமியிலே சம்பவிக்கிறதில்லை. Without his command, nothing will happen in this world. ஆண்டவர் 3 காரணத்தோடு மழையை பூமிக்கு அனுப்புகிறார். The Lord sends rain onto the earth for 3 reasons. ஒன்று கிருபையாக, one as mercy, இன்னொன்று பூமிக்கு உபயோகமாக, secondly for the land, மூன்றாவது தண்டனையாக, thirdly as reproof. மழை 3 காரணங்களோடு இந்த பூமிக்கு வருகிறது. Rain comes down on the earth for 3 reasons. நீங்கள் யோபுவின் புத்தகம் 37 38 அதிகாரங்களிலே படித்தால் நாம் அப்படி வாசிக்கிறோம். You read that in the book of Job, chapters 37 and 38. வாசியுங்கள். 37:13. ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். He causeth it to come whether for correction
offer his land, offer mercy. 38ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசி. 38:28. மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? Had the rain a father, or who had begotten the drops of dew? மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? Had the rain a father, who hath begotten the drops of dew? மழைக்கும் பனித்துளிகளுக்கும் ஆண்டவர்தான் தகப்பனாக இருக்கிறார். The Lord is the father of rain and the drops of dew. இன்றைக்கு மழை இல்லாவிட்டால், தண்ணீர் இல்லாவிட்டால் ஜனங்கள் தண்ணீரை கொண்டு வரும்படி எப்படியோ சொந்த முயற்சியினால் பிரயாசப்படுகிறார். Today, if there is no water, if there is no rain, people are trying all kinds of methods to tap water. ஏன் மழை வருகிறதில்லை? But why doesn't it rain? ஏன் பூமிக்கு பஞ்சம் உண்டாகிறது? Why is there drought on the earth? அதற்கான சரியான காரணங்களை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக மனிதன் அதை கண்டுபிடிக்காமல் அவன் பூமியின் ஆழத்தை தோண்டி தண்ணீர் எடுக்க பிரயாசப்படுகிறான். நாளுக்கு நாள் பூமியின் தண்ணீர் ஆழமாக போய்க்கொண்டே இருக்கிறது. Instead of finding out the reason for the lack of rain, man is forgetting that and trying to go deep into the earth for water, but the water keeps receding downwards. மழைக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். There is a father for rain. மழை தேவையானால் தகப்பனை நோக்கி முறையிட்டு விண்ணப்பம் பண்ண வேண்டும். If we need rain, we should go to the father of rain and ask him. பூமிக்கு மழை 3 காரணங்களோடு அனுப்பப்படுகிறது. So rain is sent to the earth for 3 reasons. ஒன்றில் தண்டனையாக ஆண்டவர் அனுப்புகிறார். One, for correction. இன்னொன்று பூமிக்கு உபயோகமாக அனுப்புகிறார். Secondly, for the land. மூன்றாவது கிருபையாக அனுப்புகிறார். Thirdly, as mercy. கிருபையாக பூமிக்கு மழை எப்படி வருகிறது? How does God graciously provide rain? மழை இல்லாத காலத்தில், தண்ணீர் இல்லாத காலத்தில் பஞ்சம் வரும்போது தேவனுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து ஆண்டவர் பக்கமாக திரும்பி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் ஆண்டவர் தேசத்துக்கு மழையை கொடுக்கிறார். In summertime, when there is no rain, when it is a time of drought, when people need water, when God's people humble themselves and turn to the Lord and sanctify themselves, God sends rain in his mercy. இது கிருபையாக மழை கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள். This is rain sent in mercy. இதற்கு அளவே கிடையாது. There is no limit to that. எப்பொழுதும் மனிதன் ஆண்டவரை கருத்தாய் தேடினாலும் ஆண்டவருடைய கிருபைக்கு முடிவில்லை. அவர் இறங்கி கொடுத்து கொண்டே இருப்பார். Whenever man turns to God for mercy, there is no end to his mercy. He supplies rain. இரண்டாவது பூமிக்கு உபயோகமாக. Secondly, for the land. அதுதான் பருவமழை. அந்தந்த காலங்களில் That is seasonal rains. மழைக்காலம், கோடைக்காலம், குளிர்காலம் என்றெல்லாம் நாம் காலங்களை குறித்து படிக்கிறோம். We read of the seasons, summer, winter, rainy season and so on. ஆனால் பாவத்தின் நிமித்தம் இன்றைக்கு பூமியில் பெய்ய வேண்டியதான பருவமழை பெய்கிறதில்ல. But because of man's sin, seasonal rains are not falling. காலங்கள் தவறி மழை பெய்கிறது. It's raining out of season. சரியான விவசாயம் செய்ய முடிகிறதில்லை. Proper farming is not done. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் பூமிக்கு உபயோகமாக ஆண்டவர் கொடுக்கிறதான மழை அது தேவனால் நியமிக்கப்பட்டது. So rain that is for the land is appointed by God. மனிதன் தன்னுடைய ஸ்தானத்தை, அவன் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு விலகி ஜீவிக்கிறபடியால் மனிதனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பருவ மழையும் கூட மாறி போகிறது. But because man has left his place and living out of place, the rain due for man is also out of place. மூன்றாவது தண்டனையாக. Thirdly, as correction. மனிதர்களுடைய அக்கிரமங்கள் பெருகும்போது தேவைக்கு அதிகமான மழை வந்து மனிதனுக்கு பிரயோஜனமான எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டு போகிறது. When man goes out of God's way, there comes extra rain more than is needed, causing floods, destroying the crops. மழை அதிகமாக பொழிந்து எத்தனை இடங்களிலே தேசங்கள் அழிந்து போகிறது. In so many places, because of excess rain, there is destruction. விவசாயங்கள் நஷ்டப்பட்டு போகிறது. People's farms are destroyed. இதெல்லாம் தண்டனையினால் கொடுக்கப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். We must realize that all this is as punishment. இப்படித்தான் நோவா காலத்தில் மழை தண்டனையாக வந்தது. Rain came down as Noah's time as punishment. இப்படி மழை பெய்ய ஆரம்பித்தது. It began to rain. ஜனங்கள் அப்பொழுதுதான் யோசிக்கிறார். Then people began to think. இந்த நோவா 120 வருடம் இந்த தெருக்களிலே வந்து சொல்லிக்கொண்டே இருந்தார். 120 years Noah was preaching on our streets. நாம் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லையே. We ignored him. அந்த மனிதன் சொன்ன, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே இன்றைக்கு மழை பெய்கிறது. As that man said,
As that prophet said, it's raining now. மழை பெய்து பேழையானது உயர்ந்து கொண்டே It வருகிறது. rained and rained and rained, and slowly the ark rose up. மழை பெய்து பூமியிலே தண்ணீர் பெருகிக் கொண்டே இருக்கு. The water level on earth kept increasing. மனிதர்களால் கட்டப்பட்ட வீடுகள் அந்த மழையிலே கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிக் கொண்டே இருக்கிறது. Slowly men's houses were drowned in that flood. கீழே இருந்த ஜனங்கள் மழை பெய்த போது முதல் மாடிக்கு போகிறார். People, when it began to rain, went to the first floor to protect themselves. அதன் பிறகு இரண்டாவது மாடிக்கு போகிறார். Then they went to the second floor. அதன் பிறகு மூன்றாவது மாடிக்கு போகிறார். Then to the third floor. ஆனால் ஜலமோ பெருகிக் கொண்டே இருக்கிறது. But the waters kept increasing. அதன் பிறகு எங்கே போகிறது? Where to go after that? பூமியிலே இருக்கிறதான மலைகளுக்கு ஓடுகிறார்கள். They went to the mountains to escape. மலைகளுக்கு மேலாக இந்த தண்ணீர் பெருகிக் கொண்டே But வருகிறது. the waters rose above the mountains. பூமியில் இருக்கிறதான எல்லா மலைகளுக்கு மேலாக 15 முழ உயரத்துக்கும் அதிகமாய் தண்ணீர் பெருகி பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் மூடியது. The Bible says that the waters rose 15 cubits above the highest mountains, and finally the whole earth was closed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஜனங்கள் எல்லாரும் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். As it rained, people began to weep and lament. இவ்வளவு காலம் நோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுக்காத இந்த மனிதர்கள் இப்போது நோவாவை நோக்கி சத்தமிடுகிறார்கள். These people who ignored Noah's preaching till now were now calling out to Noah. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை நோக்கி கூப்பிடும் போது நீ கேளாதவனைப் போல மௌனமாக இருந்தாய், நீ கூப்பிடும் போதும் நானும் கேளாதவனைப் போல மௌனமாக இருப்பேன். The Bible says, when I called out unto you, you ignored me. When you called to me, I will ignore you. ஆனபடியால் ஜனங்கள் கூப்பிடுகிறார்கள், கர்த்தர் பதில் கொடுக்கிறதில்லை. கர்த்தருடைய மனுஷனாகிய இந்த நோவாவினிடத்திலிருந்து ஒரு சத்தமும் பிறக்கிறதில்லை. That's why the people call out to God and to Noah, but there is no response. ஒரு வீட்டுக்குள் இருக்கும்போது வீட்டை உள்ளே தாழ்பால் போட்டு விட்டு உள்ளே இருந்தால் வெளியே யாராவது கதவை தட்டுனா கதவை திறந்து உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே வரலாம். In a house, if people bolt their door from inside, if someone knocks from outside, people can open the door and get them in. ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியின் மேல் அதிக சந்தேகம் உள்ளவராக இருந்தார். One husband was suspicious of his wife. அப்படினால் ஒவ்வொரு நாளும் அவர் வேலைக்கு போகும்போது மனைவியை உள்ளே வைத்து விட்டு இவர் பூட்டி விட்டு சாவி எடுத்துக்கொண்டு போயிடுவார். வீட்டுக்குள்ளே எல்லா வசதிகளும் இருக்கிறது. முன்னால கதவையும் பின்னால கதவையும் இவரே பூட்டி விட்டு சாவி எடுத்துக்கொண்டு ஆபீஸ்க்கு போய்விட்டு பிறகு வந்து திறப்பார். So every day when he left for work, he would lock her from outside. The whole house was hers, and he would come back in the evening and open the door and come in. கதவை திறக்காவிட்டால் வெளியிலிருந்து உள்ளே யாரும் போக முடியாது, உள்ளே இருக்கிறவர்களும் வெளியே வர முடியாது. So if he does not open the door, no one can come in from outside, she cannot go out from inside. மனைவியின் மேல் உள்ள சந்தேகத்தினால் அவர் அப்படி செய்து கொண்டிருந்தார். This was what he did because of his suspicions about his wife. வெளியே என்ன நடந்தாலும் என்ன சம்பவித்தாலும் இந்த சகோதரி வெளியே வருவதற்கு முடியாது. Whatever happens outside or inside, she has no scope of going out. நோவா ஒருவேளை இறக்கப்பட்டு கதவை திறந்தால் தண்ணீர் கதவுக்குள்ள போய் கடைசியா நோவாவும் நஷ்டப்பட சந்தர்ப்பம் உண்டு. இந்த மனிதர்களும் உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வந்துவிடும். ஆனபடியினால் ஆண்டவரே கதவை அடைத்து கடந்து போய்விட்டார். If Noah in his own mercy opened the door to let the people in, the water would have rushed in, people would have destroyed, the ark would have drowned. God, knowing all this, himself went and shut the door of the ark and went away. ஆண்டவர் மனிதர்கள் மனம் திரும்பும்படி கொடுக்கப்பட்ட காலங்களிலே மனம் திரும்பாவிட்டால் ஆண்டவரும் கூட ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார். There is a season, a time, a space within which man should repent. If not, God comes to a conclusion. நோவாவின் காலத்தில் இருந்த மனிதர்கள் மனம் திரும்பி நோவாவின் அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கும்படி தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி 120 வருடங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார். God had given the people in Noah's time 120 years to repent. ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை. People didn't listen. இப்போது பேழையின் கதவு அடைக்கப்பட்டிருக்கு. Now the ark's door is shut. ஜனங்கள் கூப்பிடுகிறார்கள், கர்த்தர் செவி கொடுக்கிறதில்லை. People are calling out, but God doesn't listen. ஆனபடியினால் அருமையான நண்பனே, Therefore, dear friend, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயா? listen to the voice of God. அன்றைக்கு இருந்த ஜனங்கள் ஏதோ இது ஒரு சத்தம், அதற்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி போனது போல இன்று நீ அவருடைய சத்தத்தை கேட்பாயாகில்
உனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நீ ஒதுக்கி விட்டு போய் விடாதே. Just like those people listened to Noah and said, this man is speaking something that is totally unrelated to us, and went away. In the same way, don't just listen to these words and say this has nothing to do with me and go away. பேழைக்குள்ள பிரவேசித்தவைகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டது. All those who entered into the ark were preserved. மனிதன் கட்டின வீடுகள் எல்லாம் முழுகி போயிற்று. தேவனால் உண்டாக்கப்பட்ட, தேவன் உண்டாக்கும்படி சொன்ன இந்த பேழையோ அதே ஜலத்தினால் பாதுகாக்கப்பட்டு அது உயர போய் கொண்டே இருக்கிறது. The houses which people built were destroyed by the flood, but the house or the ark that God asked Noah to build was preserved by the very same flood. ஒரே ஜலப்பிரளயம் ஒரு பெரிய கூட்ட ஜனத்தை அழித்து போட்டது. ஆண்டவருக்கு பயந்து நடந்த ஒரு சிறு கூட்ட ஜனத்தை பாதுகாத்தது. The same flood destroyed a great majority of people who did not fear God and protected that small group of people who feared God. இப்படி பூமியில் இருக்கிற எல்லா மலைகளுக்கு மேலே தண்ணீர் பெருகி பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் மாண்டு போயிற்று. So the waters rose up above the highest mountains and all the living creatures of the earth died. அதன் பிறகு மழை நின்று போயிற்று. Then the rain stopped. பூமியின் ஆழத்தின் ஊற்று கண்களும் நிறுத்தப்பட்டது. The fountains of the deep were seized. பூமியிலே ஜலம் குறைய ஆரம்பித்தது. Slowly the waters began to go down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பேழை அரராத் என்னும் ஒரு மலையின் மேல் போய் தங்கிற்று. This ark went and rested on a mountain called Ararat. இது ஒரு கட்டுக்கதை என்று யோசிக்கிறீர்களா? Do you think this is fiction? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது. Heaven and earth may pass away, but not one jot or tittle of God's word will pass away. இன்றைக்கு அந்த பேழையை கண்டுபிடித்திருக்கிறார். That ark has been discovered today. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மையுள்ளதாக இருக்கிறது. How true are God's words. ஆம் பிரியமானவர்களே, இப்படித்தான் பூர்வ உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போயிற்று. Yes beloved, that's how the old world was destroyed by the flood. இப்படி இருக்க எல்லாரும் தங்களுடைய கவனத்தை 2 பேதுரு 3 அதிகாரம் 6வது வசனத்துக்கு மறுபடியும் திருப்புங்கள். Let us all now turn our attention to 2 Peter chapter 3 verse 6. 6 7வது வசனத்தை வாசி. 6 and 7. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. Whereby the world that then was being overflowed with water perished, but the heavens and the earth which are now by the same word are kept in store, reserved unto fire against the day of judgment and perdition of ungodly men. அப்பொழுது இருந்த உலகத்தை பற்றியும் அது அழிந்ததனுடைய காரணத்தை பற்றியும் அழிந்த விதத்தை பற்றியும் இங்கே சொல்லப்பட்டு இப்போது இருக்கிற இந்த உலகத்தை அதோடு ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். We see this world being compared to that world, providing the reason, providing the cause of destruction, the reason for the destruction, the state of the people in those days. அது அப்போது இருக்கிற உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போயிற்று. இப்போது இருக்கிற இந்த உலகத்துக்கு அப்படி ஒன்று சம்பவிக்காது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். Don't think that that world was destroyed by a flood and nothing's going to happen to this world. கடந்த வருடத்திலே ஒரு சுனாமி அலை வந்து எவ்வளவு பெரிய சேதத்தை உண்டு பண்ணிற்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தானே. We know how in the previous year a great destruction by tsunami waves was caused. இவைகளெல்லாம் மனிதர்கள் பயந்து தேவனுடைய வார்த்தையை நம்பும்படியாக ஆங்காங்கு தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We must realize that all these things are warnings from God so that people might fear and turn to God. கடைசி நாட்களில் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சியும் பூகம்பங்களும் உண்டாகும் என்று ஆண்டவர் தெளிவாக இந்த பூமியில் இருந்தபோது சொல்லிக் கொண்டு வந்தார். While on earth itself Jesus forewarned of famines and pestilences and earthquakes. அதே போலவே இன்றைக்கு இந்த பூமியில் எல்லா இடங்களிலேயும் பூமி அதிர்ச்சிகளும் அக்கினி குழம்புகள் பூமியிலிருந்து எழும்பி வருகிற எரிமலைகளும் இன்னும் பலவிதமான பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் இந்த பூமியை நிரப்பிக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். In fulfillment of this we see earthquakes and pestilences and volcanoes erupting and giving us warning about the coming destruction. அப்பொழுது இருந்த அந்த உலகத்தை ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினால் அழித்தார். The Lord destroyed the then world by a flood.
நோவா பயந்து விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். That Noah might not fear, God made a covenant with Noah. இனி ஜலப்பிரளயத்தினால் நான் இந்த பூமியை அழிக்கிறதில்லை. I will not destroy this world by a flood anymore. அதற்கு அடையாளமாகத்தான் வானத்திலே வானவில் ஏற்படுகிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். And as a fulfillment of that, we see the rainbow against the sky. மழை பெய்தால் அப்படி வரும் என்றுதான் சிலர் அறிந்திருக்கிறார்களே அல்லாமல் ஏன் அப்படி வருகிறது என்பதை பற்றி அறியாமல் இருக்கிறார். Some say, if it rains, you have a rainbow in the sky. But why has it come? Nobody knows. அன்றைக்கு இந்த தேவனுடைய மனிதனோடு ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை தான் இந்த வானவில். That rainbow is a sign of the covenant that God made with that man. மழை பெய்யும் போதெல்லாம் அந்த வானவில்லை நாம் காண்கிறோம். Whenever it rains, we see the rainbow. அது என்ன சொல்லுகிறது? What does the rainbow say? அந்த வானவில் ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறது. Rainbow preaches a truth to us. தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே பயப்படாதிருங்கள். People who fear God, don't be afraid. ஜலப்பிரளயத்தினால் இந்த பூமி அழிக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். Lord says, I will not destroy the world by a flood. அதை உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாகத்தான் நான் வானத்திலே காணப்படுகிறேன் என்று அந்த வானவில்லு கூட ஒரு சத்தியத்தை பேசுகிறது. To remind you of this, the rainbow speaks to you a truth. தேவனுடைய உடன்படிக்கையாகிய இந்த வானவில்லை பார்த்தவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது தேவன் மனிதனோடு பண்ணின உடன்படிக்கையாக இருக்கிறது. This is the covenant of God with man. ஆனபடியினால் இனி இந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழியாது. So this world will not be destroyed by a flood anymore. ஆனால் இந்த பூமி அழியாது என்று சொல்லப்படவில்லை. But it does not say that the world will not be destroyed. ஜலப்பிரளயத்தினால் அழியாது. This world will not be destroyed by a flood again. ஆனால் அதே நேரத்தில் இந்த பூமியும் கூட அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கு. At the same time, this world is kept as fuel for fire. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. But the heavens and the earth which are now by the same word are kept in store, reserved unto fire. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் இந்த பூமி காக்கப்பட்டிருக்கிறது. This earth has been reserved for fire against the day of judgment and destruction of ungodly men. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கும் அந்த பூர்வ உலகத்திலே நோவாவின் மூலம் கொடுக்கப்பட்டதான அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது போல இன்றைக்கு இந்த தேவ ஊழியர்களின் மூலம் புதிய ஏற்பாட்டு சபையின் மூலம் கொடுக்கப்படுகிற சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத மனிதர்கள் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். Just as the people who were disobedient in Noah's time were destroyed by the flood, even now those who disobey the proclamation delivered by the servants of God and by the New Testament church are reserved to be destroyed by fire. பூர்வ உலகத்தில் அன்றைக்கு ஜீவித்ததான ஜனத்தின் மத்தியிலே ஆண்டவருடைய கண்களிலே கிருபை பெற்று உத்தமனாய் நீதிமானாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் ஜீவித்த நோவாவை காக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினது போல ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவருடைய கண்களிலே கிருபை பெற்ற ஜனத்தை பாதுகாக்கும்படியாக பேழையாகிய புதிய ஏற்பாட்டு சபையை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். Just like God made an ark to preserve Noah who feared God and walked uprightly so that he found grace in God's sight, even today if there is anyone fearing God, if there's anyone who has found grace in God's sight, God has made an ark, the New Testament church, to preserve that man. இந்த புதிய ஏற்பாட்டு சபை ஒரு பெரிய தேவனுடைய நோக்கத்தோடு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது என்ற இந்த சத்தியத்தை ஜனமே நீ அறிந்து கொள்ள வேண்டும். Oh people, know this truth that this New Testament church has been appointed by God with a very sublime purpose. இது ஒரு கட்சி பிரச்சாரம் போல உள்ள இது ஒரு பிரச்சாரம் அல்ல. This is not some kind of propaganda like political propaganda. மற்றவர்களுக்கு வேடிக்கை காட்டுகிற இது ஒரு நாடகம் அல்ல. This is not a performance, a drama. வரப்போகிறதான அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த உலகத்துக்குள்ள நியாயத்தீர்ப்பிலிருந்து மனிதர்களை தப்புவிக்கும்படியாக இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We must understand that this is a church appointed by God to announce to people, to warn them of coming destruction and help them to escape.
இது கிறிஸ்தவர்களுடைய மத பிரச்சாரம் அல்ல. This is not a conversion technique of Christians. அழிவிலிருந்து அன்புள்ள தேவன் மனிதர்களை காக்கும்படியாக தேவனுடைய அன்பினால் உண்டாக்கப்பட்ட இது ஒரு பேழையாகிய சபையாக இருக்கிறது. This is a church, an ark made by the loving God for man to escape and walk into it. இந்த சபை தேவனுடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய நோக்கத்தின்படி, தேவனுடைய மனிதர்களை கொண்டு இந்த பூமியிலே செய்யப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. This church has been appointed by God on earth according to the mind of God, according to the determination of God. கர்த்தராகிய இயேசு அன்றைக்கு பூர்வ உலகத்தில் அந்த நோவாவையும் குடும்பத்தையும் பாதுகாத்தது போல இனி இந்த பூமிக்கு வரப்போகிறதான இந்த அக்கினி சோதனையிலிருந்து ஜனத்தை பாதுகாக்கும்படியாக இப்படி ஒரு சபையை ஏற்படுத்துகிறார். The Lord has appointed this church to preserve people from the coming fiery holocaust, just like God preserved Noah by making an ark to protect him from the flood. இன்றைக்கு சுமார் 600 கோடிக்கு அதிகமான ஜனங்களை இந்த பூமியானது பெற்றிருக்கிறது. This world is populated by a large mass of people, more than 500 crore strong. இந்தியாவில் மட்டும் 102 கோடி ஜனங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். In India alone there are 10.2 million people. இந்த முழு உலகத்திலே காணப்படுகிற இந்த 600 கோடி ஜனங்களின் மத்தியிலே ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை காக்கும்படியாக, வரப்போகிற அழிவிலிருந்து தப்புவிக்கும்படியாகத்தான் இந்த சபையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். Amongst this 102 crores of people, that God might help people in this land to escape from the coming destruction, God has appointed this church. கர்த்தராகிய இயேசு, தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் இந்த பூமியில் மனிதனாக தன்னை வெளிப்படுத்தினார். And for this God came down from heaven, came down on earth in the form of man in the name of Jesus. இந்த பூமியில் வந்து 12 சீஷர்களை அவர் தமக்காக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். Coming down to earth, he chose 12 disciples for himself, called them apostles. புதிய ஏற்பாட்டு சபை எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். You must understand how the New Testament church was appointed. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சபைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. Today churches are increasing. இது ஒரு ஸ்கூல் போல, இது ஒரு ஹாஸ்டல் போல அல்ல பிரியமானவர்களே. This church is not like a school or a hostel. சபை என்பது ஒரு தேவனுடைய பெரிதான நோக்கத்தின்படி இந்த பூமியிலே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. A church is appointed by God with a great purpose. ஏதோ ஒரு இடத்தில் ஒரு ஊழியக்காரர் ஒரு வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு எங்கே ஒரு ஷெட் போட்டு அங்கே சத்தியத்தை சொன்னால் அது ஒரு சபை ஆகிவிடாது. One servant of God goes somewhere, takes a Bible and builds a shed. That is not a church. எல்லாரும் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். We have to pronounce the truth to all. சத்தியத்தின்படி ஜீவிக்க வேண்டும். We have to live according to the truth. ஆனால் அதே நேரத்தில் நோவாவுடைய பேழைக்குள்ளே அவர்கள் காக்கப்பட்டது போல இந்த புதிய ஏற்பாட்டு சபையின் ஒழுங்குக்குள்ளே ஒரு மனிதன் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். But just like they were preserved by the ark, in the New Testament also people have to be preserved by a New Testament discipline. கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். Jesus came to earth, 12 பேரை தெரிந்து கொண்டார், chose 12 people, அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார், called them apostles. அதன் பிறகு அவர்கள் தன்னோடு இருக்கவும், தம்மை பற்றி பிரசங்கம் பண்ணவும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தவும் ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Then he called them so that they might be with him, preach the gospel, heal the sick, cast out demons. அவர்கள் முதலாவது ஆண்டவரோடு இருக்கும்படியாக அதிகாரம் பெற்றவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We must understand, first of all, they were authorized by God. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்றால் அவன் தேவனோடு இருக்க வேண்டும். A servant of God should first of all be with God. இரண்டாவது அவரை பற்றி தான் பிரசங்கம் பண்ண வேண்டும். Secondly, they must preach him. அவர்தான் சத்தியம். He is truth. சத்தியத்தை பற்றி தான் பேச வேண்டும். They must speak the truth. வேற எதை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறதுனால் பிரயோஜனம் இல்லை. There is no use in boasting about anything else. அதற்கு தான் ஆண்டவர் ஊழியர்களை தெரிந்து கொள்ளுகிறார். God chooses workers, servants of God for that. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். This is how Jesus was ministering on earth. அவர் பாடுபட்டார், மரித்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள். He suffered and died and they buried him. தன்னுடைய வார்த்தையின்படி அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். According to his word, he rose up the third day.
40 நாட்கள் இந்த பூமியில் தான் உயிரோடு இருக்கிறவராக நிரூபித்தார். 40 days he proved to people on this earth that he was alive. அதன் பின்பு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். And then he was taken up into heaven. பரலோகத்துக்கு போய் 10 நாட்களுக்கு பிறகு அவர் பரிசுத்த ஆவியினால் இந்த பூமியிலே தம்முடையவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். 10 days after he ascended into heaven, he anointed 120 of those who were his. அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை பின்பற்றினதான அந்த சீஷர்களும் அவரோடு கூட 120 பேருமாக மொத்தம் 120 பேர் ஒரு மேல் வீட்டு அறையிலே காத்திருக்கும்படி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருந்தார். His disciples who lived and walked with him, with other people totaling about 120, were gathered in an upper chamber. தேவனுடைய ஊழியர்களும் விசுவாசிகளுமாக ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தவர்கள் மேல் வீட்டு அறையிலே காத்திருந்தார். Believers and ministers together, those who believed the word of God, waited in that upper chamber. 10ஆம் நாள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர்கள் மேல் இறங்கினார். The 10th day, as fulfillment of the promise of the Father, the Holy Ghost descended upon them. அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி அவர்கள் நடனமாடி கர்த்தரை துதித்தார்கள். They all spoke with other tongues, danced and praised God. அவர்களுக்கு தெரியாத பாஷைகளை பேசினார்கள். They spoke in tongues they did not know. அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியினால் அவர்கள் அபிஷேகம் பெற்றார்கள். With unknown tongues they received the Holy Spirit. அதன் பிறகு அவர்கள் எல்லா இடங்களிலேயும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். Then they went everywhere preaching the gospel. அன்றைக்கு தான் இந்த பேழையாகிய புதிய ஏற்பாட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. That's when this ark, the New Testament church, was inaugurated. அருமையானவர்களே, இனி இந்த பூமிக்கு வரப்போகிறதான அந்த அக்கினியிலிருந்து தப்புவிக்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கும் ஒரு பேழையாகிய சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். Even today God has appointed the New Testament church so that people might escape the fire to come. ஒரு சபை என்றால் அதிலே அப்போஸ்தல ஊழியர்கள் பிரதானமானவர்களாக இருக்கிறார். In a church the apostles come first. அவர்கள் தேவனோடு இருக்கும்படியாக இந்த பூமியிலிருந்தும் மனுஷரிடத்திலிருந்தும் தங்களை வேறுபிரித்துக் கொள்ள வேண்டும். So that they might be with God, they must redeem themselves, separate themselves from the earth and from men. இவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக ஆக்கிக் கொண்டவர்கள். They are those who have made themselves eunuchs for the kingdom of heaven's sake. இவர்கள் ஆண்டவரோடு இருக்கும்படியாக இந்த பூமியில் உள்ள எல்லா உறவுகளில் இருந்தும் தங்களை வேறுபிரித்துக் கொள்ளுகிறார்கள். They have separated themselves from all earthly ties so that they might be with the Lord alone. இவர்களுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். God reveals to them all that is in his mind. இவர்கள் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே மத்தியஸ்தராக நின்று இந்த ஊழியத்தை செய்கிறார். And they stand between God and men as mediators and do the ministry. மனிதர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுவதும் தேவனுடைய ஆலோசனையை பெற்று மனிதர்களுக்கு கொடுக்கிறதுமான இந்த ஊழியத்தை செய்யும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். They intercede on behalf of man to God and receive messages from God to man and do this ministry. ஒரு சபை என்றால் அல்லது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புதிய ஏற்பாட்டு சபை என்றால் அதிலே அப்போஸ்தல ஊழியர் இருக்க வேண்டும். In the New Testament church appointed by God, they should be apostolic ministers. அதோடு கூட 5 விதமான அழைப்பு பெற்ற தேவனுடைய ஊழியர்கள் ஒரு சபையில காணப்படுகிறார்கள். After that they should be ministers who have 5 kinds of callings. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து தெளிவாக படிக்கிறோம். We read about that clearly in Ephesians chapter 4. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். He has appointed some as apostles, as prophets, as evangelists, as pastors, as teachers. இவர்களின் மூலமாகத்தான் ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக நிறுத்தும்படி அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். These people are appointed so that they might present every man perfect in Christ Jesus. 8 விதமான ஊழியங்களை ஆண்டவர் சபையிலே ஏற்படுத்துகிறார். He has appointed 8 kinds of ministries in the church. 9 விதமான வரங்களும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. Through the Holy Spirit the church has been given 9 kinds of gifts. இப்படிப்பட்ட இந்த எல்லா ஒழுங்குகளையும் உடையதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. So the church should comprise all these things. இந்த ஒழுங்குக்குள்ளே இந்த நடத்திப்புக்குள்ளே ஒரு தேவனுடைய ஊழியக்காரனும் ஒரு தேவனுடைய பிள்ளையும் அடங்கி ஜீவிக்க வேண்டும். A child of God, a servant of God should come into this discipline, this order and live. கர்த்தர்
அன்றைக்கு இருந்தான பூர்வ உலகத்தை முழுவதும் அழித்து அன்றைக்கு ஒரு புதிய பூமிக்குள்ளே அந்த நோவாவையும் அவனை சேர்ந்த எல்லாரையும் ஆண்டவர் பேழையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது போல ஆண்டவர் குறிக்கிற காலம் வரைக்கும் இந்த பேழையாகிய புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே ஒரு தேவனுடைய மனிதன் மறைந்து அடங்கி இருக்கிறேன். Just like Noah and his family were hidden in the ark till the floods abated and presented them to a new world, even so a child of God should be hidden in the New Testament church, disciplined within till the appointed time. பூர்வ உலகத்தில் இருந்த எல்லா உயிரினங்களும் அழிக்கப்பட்டு போயிற்று. All the living creatures of the old world were destroyed. முழு பூமிக்கும் நோவாதான் அதிகாரியாக இருக்கிறார். Now Noah is the sole proprietor, the sole owner of the whole world. தண்ணீரெல்லாம் வற்றி போன பிறகு ஆண்டவர் பேழையின் கதவை திறந்தார். After the floods abated, the Lord opened the door of the ark. பேழையில் இருந்த எல்லா உயிரினங்களும் வெளியே வந்தது. All the living creatures came out. நோவாவும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் வெளியே வந்தார். Noah and his family came out. அதன் பிறகு பழுகி பெருகின கூட்டம் தான் இன்றைக்கு முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள். Today's world, today's population is what came out of Noah's generation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி ஜனங்கள் பெருகி பெருகி வந்தபோது After people abounded like this, முன்பு ஜலப்பிரளயம் வந்து இந்த உலகமெல்லாம் அழிக்கப்பட்டது போல இனிமேல் ஒரு ஜலப்பிரளயம் வந்தால் நாம் அழிக்கப்பட்டு போக கூடாது என்பதற்காக என்ன சம்பவித்தது? just like the old world was destroyed so that people might be preserved after this, what happened? பாபேல் என்னும் ஒரு பெரிய கோபுரத்தை மனிதர்கள் கட்டினார். So that it might not be repeated, that they might be preserved, they built a huge tower called Babel. ஜனங்கள் பெருக 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 தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதை விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த முயற்சியிலே சுயமாக பல காரியத்தை செய்யும்படி மனிதன் இழுக்கப்படுகிறார். Forgetting the word of God, man was using his own intellect, his own methods to solve things. பூமியில இருக்கிற எல்லா உயர்ந்த மலைகளுக்கு மேலாக தண்ணீர் வந்தது. The waters rose up above the highest mountains. ஆனபடியால் இனி நாம் கட்டுகிறதான இந்த கோபுரம் அந்த தண்ணீர் நின்றதற்கு மேலாக இன்னும் உயரமாக இருக்க வேண்டும். So now they were attempting to build a tower that rose up even above that water. ஜலப்பிரளயம் வந்தால் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். If there's another flood, I should be protected. ஆண்டவர் மனிதனோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து விட்டார். They forgot the covenant that God made with man. ஜலப்பிரளயம் வராது, ஜலப்பிரளயத்தினால் உலகம் அழியாது என்று ஆண்டவர் ஒரு வானவில்லை வைத்தார். God placed a rainbow in the sky to tell them there's not going to be a flood anymore. ஜனங்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கையை மறந்து But போனார். they forgot that covenant of God. மறுபடியுமாக சுயத்துக்கு இடம் கொடுத்து வானத்தை அளாவக்கூடிய ஒரு கோபுரத்தை கட்டி தங்களுக்கு பேர் உண்டாகும்படி செய்கிறார். They gave room to their own wisdom and built a tower so that they might get a name. அப்போதுதான் ஆண்டவர் இறங்கி வந்து இந்த மனிதர்கள் சுயமாக செய்கிறதான இந்த வேலையை தடுத்தார். That's when God came down and put an end to that work that they plotted on their own selves. அதுவரைக்கும் இந்த முழு உலகத்திலே ஒரே பாஷை ஒரே பேச்சு. Till then the whole language, the whole world spoke only one language. முழு உலகத்திலே மனிதர்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம். The whole world people can go wherever they want. பாஸ்போர்ட் தேவையில்லை, விசாவும் தேவையில்லை. No passport, no visa needed. ஆனால் இந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் பாஷைகள் எல்லாம் தாறுமாறானது. It was after this Babel episode that languages multiplied. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பாஷைகள் இந்த பூமியில காணப்படுகிறது. Today there are thousands of languages on earth. ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இந்த பூமியிலே தோன்றி இருக்கிறது. Thousands of races on earth. இவைகள் எல்லாம் மனிதனுடைய பெருமையினால் உண்டானது. This is the result of the pride of man. எங்களுடைய பாஷை தான் உயர்ந்த பாஷை என்று சொல்வதற்கு ஒருவருக்கு முடியாது. No man can say my language is the best language. உன்னுடைய பாஷை தான் மற்ற எல்லா பாஷையில இருக்கிற பெருமையை விட உயர்ந்த பெருமை உள்ள பாஷை. At the most we can say your language is the best of all the pride that comes out of language. பெருமையினால் உண்டான விழுகை தான் பாஷைகள். Languages are the result of the fall of man, the pride of man. ஆனபடியால் பாஷையை குறித்தோ ஜாதியை குறித்தோ வேறு எதை குறித்தோ மனிதன் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. So there is no scope for man's boasting in his language or anything else. இப்படி பாஷை தாறுமாறாக்கப்பட்ட போது கோபுரம் கட்டுகிற வேலை நிறுத்தப்பட்டது. So when the languages multiplied, they could not communicate, the work of the tower was stopped. ஆனால் தேவனோ இப்போது
ஒரு புதிய ஏற்பாட்டு சபையை ஏற்படுத்தி But இருக்கிறார். now God has appointed a New Testament church. இது மனுஷனால் இந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது போல கட்டப்படுகிற ஒன்று அல்ல. This is not built by man like man built the Tower of Babel. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபை. This is God appointed church. அன்றைக்கு நோவா எச்சரித்தது போல அருமையானவர்களே, இன்றைக்கு தெருக்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. Like Noah preached those days, today across the streets and villages these meetings are being conducted. மழை வரப்போகிறது, இந்த பூமி அழிய போகிறது, சீக்கிரமாய் ஓடி வாருங்கள், பேழைக்குள்ள பிரவேசிக்கும்படி உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற சத்தம் அன்றைக்கு தொனிக்கப்பட்டது போல இன்றைக்கும் இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரத்திலே இந்த பூமி அழிய போகிறது. ஆனபடியால் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படி இயேசுவை பிடித்துக்கொண்டு சத்தியத்தை கைக்கொள்ள வாருங்கள் என்ற சுவிசேஷம் எல்லா இடங்களிலேயும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. Like those days the voice resounded from Noah, there's going to be a flood, there's going to be rain, come quickly, hide yourself in the ark. Even today this voice resounds that there's going to be a destruction, the whole world is going to be destroyed by fire. Leave your sinful ways, come to live a holy life, understand the truth and come in and hide yourself. கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டு சபையையும் ஊழியர்களையும் தந்ததற்கு நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should be very grateful because God has appointed ministers in the New Testament church. அருமையானவர்களே, இன்றைக்கு புதிதாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, Dear friend who is listening to these words for the first time, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். the Lord loves you. பழவேலி கிராமத்தில் உள்ள அருமையானவர்களே, You beloved of Paraveli village, இந்த ஏரியாவை சுற்றிலும் இருக்கிற அருமையானவர்களே, people in and around this area, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். the Lord loves you. வரப்போகிற அழிவுக்கு, அக்கினிக்கு உன்னை தப்புவிக்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார். The Lord is calling you so that you might escape the coming holocaust or destruction. மனம் திரும்புங்கள், Repent, பாவ வாழ்க்கையை வெறுத்து விடுங்கள். hate your sinful ways. இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறார். Jesus has died for you. அவருடைய இரத்தத்தால் பாவங்கள் போக கழுவப்படுங்கள். Be washed of your sins by his blood. நீ எப்படிப்பட்ட எத்தனை வருட அனுபவம் உள்ள பாவியா இருந்தாலும் இயேசுவின் இரத்தம் உன் பாவத்தை உன்னை விட்டு அகற்றி உன்னை கழுவி சுத்தமாக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. No matter how much you have sinned, no matter how many years of experience you have in sin, the blood of Jesus has enough power to cleanse you. அப்படித்தான் நாங்களும் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்கள் போக கழுவப்பட்டிருக்கிறோம். We heard the gospel just like that, and that's how we have been washed of our sins by his blood. இங்க இருக்கிற பலரும் கூட ஒரு காலத்தில் இந்த புதிய ஏற்பாட்டு சபையாகிய பேழைக்கு வெளியே இருந்தவர்கள் தான். Many of those who are here were outside the ark of the New Testament church. இந்த தேவனுடைய சத்தத்துக்கு, சுவிசேஷத்துக்கு செவிசாய்த்து இன்றைக்கு பேழைக்கு உள்ளே கடந்து வந்திருக்கிறார். But listening to the voice of the New Testament church, the voice of God, they came into the ark. பேழைக்குள்ளே இருக்கிறோம் என்ற நிச்சயம் உள்ளவர்கள் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Those who are sure they are in the ark, glorify God. ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. Repent, for the kingdom of heaven is at hand. காலம் நிறைவேறிற்று. The time is fulfilled. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. The kingdom of God is at hand. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. Repent and believe the gospel. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க இன்றைக்கும் வல்லமையுள்ளதும் ஜீவனுள்ளதுமாக இருக்கிறது. The blood of God, Jesus, is powerful and alive to cleanse us of all our sins even today. சரியான அனுபவத்தின்படி முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். According to the true experience, receive water baptism. இன்றைக்கும் 5 பேர் ஞானஸ்நானம் பெற்று இந்த பேழைக்குள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். Even today 5 people took water baptism and joined the ark. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Receive the anointing of the Holy Spirit. அப்போஸ்தலர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களோடு ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். Find out who are the apostles, keep fellowship with them, abide steadfastly in their doctrine. இந்த பேழைக்குள்ளே உனக்கு என்ன ஆகாரம் கொடுக்கப்படுகிறதோ அதைத்தான் நீ புசித்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். You have to eat of the food that is provided for you in the ark and preserve yourself. இனி ஒரு உலகம் வரப்போகிறது. There's another world coming. பேழைக்குள்ள கடந்து வந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God who has come into the ark, நீ இந்த
உலகத்துக்குரியவன் அல்ல. You don't belong to this world. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. Ye are not of this world, even as I am not of this world. இந்த உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். Marvel not if the world hate you. உங்களை பகைப்பதற்கு முன்பாக அது என்னை பகைத்து விட்டது. For the world hated me before it hated you. நீ ஒரு சரியான தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உலகம் உன்னை பகைக்கத்தான் செய்யும். If you are a true child of God, the world will hate you. நீ இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரித்துக் கொண்டு ஜீவித்தால் இந்த உலகம் உன்னை பகைக்காது, உலகம் உன்னை போற்றும். If you live according to the fashions of this world, the world will not hate you, the world will praise you. பேழைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆகாரமாகிய உபதேசத்தை நீ புசித்து அதிலே வளர வேண்டும். You must eat of the doctrine or the food provided for you in the ark and grow in it. ஏனென்றால் உன்னை ஆண்டவர் ஒரு புதிய உலகத்துக்காக இந்த பேழைக்குள் வைத்து சபைக்குள்ள வைத்து உன்னை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். For God has put you in this ark, He's preparing you to inherit a new world. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? How many believe this? இனி ஆண்டவர் புதிய பூமியையும் புதிய வானத்தையும் புதிய எருசலேமையும் மனிதனுக்காக வைத்திருக்கிறார். God has kept a new earth, a new heaven, a new Jerusalem for man. இந்த உலகம் வெகு சீக்கிரத்தில் வெந்து உருகி போக போகிறது. This world is going to get burnt up and melt very soon. மேலே இருக்கிற வானம் மடமடவென்று அகன்று போக போகிறது. The heavens are going to roll away. நான் இன்னும் ஒரு முறை பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். The Lord says, yet once more I will shake not the earth only but the heavens also. அதற்கு அடையாளமாக ஆங்காங்கு பூமி அசைந்து கொண்டிருக்கிறதை காண்கிறீர்களே. As a sign of that we see the earth shaking here and there. அடிக்கடி அந்தமானிலே இன்றைக்கும் அசைவு வந்து கொண்டே இருக்கிறது. Even today the Andaman Islands are shaking. ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். People are afraid. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, வெகு சீக்கிரமாக இந்த பூமி வெந்து உருகி போக போகிறது சத்தியம். very soon this earth will get consumed and melt away by fire. ஆனால் நீ ஆண்டவருக்கு பயந்து நடந்தால், But if you fear God and live, கர்த்தருடைய வசனங்களுக்கு நடுங்கி ஜீவித்தால், if you tremble before the word of God, ஆண்டவர் உனக்காக ஒரு புதிய உலகத்தை இனி கொண்டு வர போகிறார். God is going to prepare for you a new world. அதுதான் இனி வரப்போகிற உலகம். That is the world to come. இனி வரப்போகிற உலகத்தை குறித்து பேசுகிறோமே, Now we speak of the world to come. அது தூதர்களுக்கு அல்ல, It's not for the angels. அது மனிதர்களுக்காக தேவனுடைய வசனங்களுக்கு நடுங்கி ஜீவிக்கிறவர்களுக்காக அந்த உலகத்தை தேவன் வைத்திருக்கிறார். It's for man. It's for those who tremble before the word of God. அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது? What kind of kingdom is that? அது அசைவில்லாத A ராஜ்யம். kingdom that will not be moved. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அப்படி படிக்கிறோம். You read that in Hebrews 12:28. அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் முதல் 1, 2, 3 வசனங்களிலே அதை குறித்து படிக்கிறோம். You read that also in Isaiah 26, the first 3 verses. எஸ், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். Read Hebrews 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாமோ என்று சொல்லுகிறார். We who are going to receive a kingdom that cannot be moved, we read there. பேழைக்குள்ளே இந்த சபைக்குள்ள இருந்து சத்தியத்தை கேட்டு ஒவ்வொரு வசனத்துக்கு நடுங்கி ஜீவிக்கிறவர்களுக்காக ஆண்டவர் ஒருபோதும் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். Those who remain in the ark tremble before the word of God proclaimed here. God is preparing for them a kingdom that will not be moved. ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் பலமுள்ள ஒரு நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Isaiah 26 we read of a strong city. அதுல எல்லாரும் போக முடியாது. All cannot go there. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி மட்டும்தான் அதிலே பிரவேசிக்கும். Only the righteous nation that keepeth the truth can enter in. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே அது ஒரு நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Revelation 21 that place is called a city. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதற்குள்ளே பிரவேசிக்காது. Anything that defileth, that is abominable, that maketh a lie cannot enter there. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். Only those whose names are written in the Lamb's book of life will enter there. ஒரு மனிதனுடைய பெயர் எப்பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது? When is a man's name entered into the Lamb's book of life? நீங்கள் மனம் திரும்பி
சரியான விதத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும்போது ஆண்டவர் உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். When we really repent of our sins and turn to the Lord confessing our sins, he writes our names in the book of life. அருமையாக அமெரிக்காவிலிருந்து வந்த அந்த அருமையான சகோதரன் தன்னுடைய சாட்சியை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். That beloved brother who came from America shared his testimony with us. அவர் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தார். He thought he was saved, ஆனால் சரியான நிச்சயம் அவருக்கு இல்லை. but there was no proper assurance. பாவம் அவரை மேற்கொண்டு கொண்டே இருந்தது. Sin still had dominion over him. ஆனால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டபோது தேவன் அவருக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்தார். But when all sins were forgiven, God gave him an assurance. எல்லா பாவங்களிலிருந்து ஒரு மனிதன் முற்றிலும் விடுதலை பெறும்போது மாத்திரம்தான் அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். Only when a man is fully delivered of all his sins, his name is written in the book of life. அப்பொழுதுதான் நீ மறுபடியும் பிறக்கிறாய். Only then are you born again. அப்பொழுதுதான் உன்னுடைய பெயர் பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். Only then is your name written in the book of life in heaven. நீங்கள் முழுக்கு ஞானஸ்நானம் பெற்று When you take baptism பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெறும்போது and when you receive the baptism of the Holy Spirit, அபிஷேகம் பெற்ற உடன் அன்றைக்கு உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் when எழுதப்படும். you receive the Holy Spirit, then your name is written in the Lamb's book of life. இந்த புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்பட்டு கிறுக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறதோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க அதிகாரம் பெற்றவர்கள். Only those whose names are written in the Lamb's book of life, without their names being scored out till the end, will have entry into New Jerusalem. அவர்கள்தான் சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. They are that righteous nation that keep the truth. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, புதிய பூமி உனக்குரியது அல்ல. new earth is not yours. புதிய வானமும் உனக்குரியது அல்ல. New heaven is not for you. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் மட்டுமே அபிஷேகம் பெற்ற உனக்காக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. The New Jerusalem, the holy city, is kept for you, anointed brother. அதற்குள்ளே பிரவேசிக்கும்படியாக இந்த புதிய ஏற்பாட்டு சபையாகிய பேழைக்குள்ளே உன்னை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டு வருகிறார். To prepare you for that, God is preparing you here in the ark of the New Testament church. ஏதோ ஒரு சபையை கட்டி ஏதோ ஒரு ஊழியம் செய்து ஏதோ ஒரு சபையில் ஐக்கியமா இருந்து அதிலே திருப்தியா இருக்காதீர்கள். Don't be satisfied in building some church, in doing some ministry, in becoming a member of some church. புதிய ஏற்பாட்டு சபையின் ரகசியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். Understand the secret of the New Testament church. தேவன் அங்கே அப்போஸ்தலர்களை வைத்திருக்கிறார். God has kept apostles there. அவர்கள் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். They are separated for God. தேவன் அங்கே ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். God has appointed ministers there. தேவன் ஊழியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். God has kept ministries there. தேவன் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். He has kept spiritual gifts இந்த there. புதிய ஏற்பாட்டு சபையாகிய பேழைக்குள்ளே இருந்து நீ தேவ சித்தம் செய்ய வேண்டும். You have to be in the ark, the New Testament church, and do the will of God there. இந்த பேழைக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன? The reason, what's the reason for which God brought you here? ஏன் இந்த பேழைக்குள்ளே கர்த்தர் உன்னை அடைத்து வைத்திருக்கிறார்? Why has God shut you in the ark? ஆண்டவர் ஏன் உன்னை வெளியில உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ள கூடாது என்று சொல்லுகிறார்? Why has He asked you not to keep communication with those outside? வெளியில உள்ளவர்களும் கூட ஏன் இந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க கூடாது என்று சொல்லுகிறார்? Why does He say those outside should not enter into the ark? நீ தேவ சித்தம் செய்யும்படியாக You must do the will of God. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்துக்கு கவனத்தை திருப்புங்கள். Turn to Matthew chapter 7 verse 21. முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் முடிக்க I விரும்புகிறேன். will conclude by telling you this important point. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. Not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he that doeth the will of my Father which is in heaven. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்கிறதில்லை. Not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he that doeth the will of my Father which is in heaven. இந்த இடத்தில் நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிற ஊழியர்களும் நடுங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. This is a moment where a child of God who claims to be a child of God and a man who claims to be a minister of God must tremble.
கிறிஸ்துவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறவர்களே நீங்கள் நடுங்க வேண்டிய ஒரு இடம் இது. This is a place where those who pronounce the name of Christ must tremble. நீங்கள் அந்நிய தேவர்களுடைய நாமங்களை உச்சரிக்கிறதில்லை. You do not pronounce the name of strange gods. கர்த்தாவே கர்த்தாவே என்றுதான் இரவும் பகலும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். Day and night all that you are saying is Lord, Lord. நீங்கள் கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தினால்தான் பிசாசுகளை துரத்தி ஊழியம் செய்கிறீர்கள். You are doing your ministry casting out demons in the name of Jesus. நீங்கள் இயேசுவின் நாமத்தினால்தான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறீர்கள். You are prophesying in the name of Jesus. ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிற அருமையான ஊழியர்களே, Ministers who are claiming to do ministries, நீங்கள் இயேசுவின் நாமத்தினால்தான் அற்புதங்களை செய்கிறீர்கள். you are doing miracles in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால்தான் பிசாசுகளை துரத்துகிறீர்கள். You are casting out demons in Jesus' name. ஆனாலும் இப்படிப்பட்டவர்களை பார்த்து இந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? But what is the word of God even to such people in this place? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். Depart from me, ye that work iniquity. இனி வரப்போகிற உலகத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை. You have no part in the world to come. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? Why does the Lord say நாம் that? எல்லாருமே, என்னை உள்பட நாம் எல்லாருமே நடுங்கி கர்த்தர் பக்கம் நம்முடைய கவனத்தை கருத்தாய் திருப்ப வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இது. This is a point of time where all of us, including me, must tremble and turn our attention to God. நீங்கள் பிசாசுகளை துரத்துனது உண்மை. It's true you cast out devils. வியாதியஸ்தர்களை சுகமாக்குனது உண்மை. It's true you heal the sick. நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தது உண்மை. It's true that you prophesy. நீங்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி ஜெபம் பண்ணினது உண்மை. It's true that you said Lord, Lord. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்யாமல் இவைகளை எல்லாம் செய்து விட்டீர்கள். But you have done it all without doing the will of the Father which is in heaven. ஆனபடியினால் கிரமம் என்ன? What is the order? தேவ சித்தம் செய்ய வேண்டும். Do the will of God. சொந்த விருப்பத்துக்கு மரித்து தேவனுடைய விருப்பத்தை ஒவ்வொரு காரியத்திலேயும் நிறைவேற்ற வேண்டும். Dying to our own will, we have to do the will of God everywhere. அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாங்கள் அவருக்குள் அசைகிறோம், பிழைக்கிறோம், இருக்கிறோம். The apostle says, in him we live and move and have our being. அசைகிறது கூட நாங்கள் தேவ சித்தத்தின்படிதான் அசைய வேண்டியதாக இருக்கிறது. Even our movements have to be according to the will of God. எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்று யோசிப்பதற்கு கூட நாங்கள் எங்களாலே தகுதியுள்ளவர்கள் அல்ல. We are not worthy even to think that we can do anything of ourselves. நாங்கள் சுயமாக ஒன்றும் யோசிக்க முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறோம். We are in a place where we cannot think of anything on our own. இந்த பேழைக்குள்ளே கர்த்தர் உன்னை வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? What's the reason for which God placed you in this ark? ஒவ்வொரு வினாடியும் நீ தேவ சித்தத்தை பகுத்தறிந்து அதன்படியே நீ அசைய வேண்டும், நீ இருக்க வேண்டும், நீ பிழைக்க வேண்டும். Every second you should discern the will of God, and in the will of God live, move, have your being. தேவ சித்தம் என்ன? What's the will of God? முதலாம் தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 Thessalonians chapter 3 verse 4. நமக்கு உபத்திரவம் வரும் என்று 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 4:3. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, For this is the will of God, even your sanctification, that ye should abstain from fornication. 7வது வசனத்தை வாசியுங்கள். Verse 7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். For God hath not called us unto uncleanness, but unto holiness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. This is the will of God, even your sanctification. இயேசு கிறிஸ்துவை போல அவர் வெளிப்படும் போது நாமும் அவருக்கு முன்பாக நிற்க போகிறோம். When Jesus appears, we are going to be like him before him. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம். And when he appears, we are going to be as he is. நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலேயும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவ சித்தம். The will of God is that we should be holy as he is in spirit, soul and body. ஒரு மனிதன் பரிசுத்த ஜீவியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவன் என்ன அற்புதம் செய்தாலும், பிசாசுகளை துரத்தினாலும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினாலும், அவன் பெரிய காரியங்களை செய்தாலும் ஆண்டவர் அவனை பார்த்து அக்கிரம செய்கைக்காரர் என்று
கணக்கிட்டு விடுகிறார். A man might do great things, he might perform miracles, he might heal the sick, he might cast out demons, but if he does not give priority to holiness, God calls him a worker of iniquity. புதிய ஏற்பாட்டு சபையாகிய இந்த பேழை எதற்காக? What is this ark, the New Testament church, for? இந்த பேழைக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு வந்தது எதற்காக? What is the reason for which God brought you into this ark? இந்த பேழைக்குள்ளே கொடுக்கப்படுகிற உபதேச வசன சட்டங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் உன்னை முற்றிலும் பரிசுத்தவானாக மாற்றிக் கொள்வதற்காக. You have to obey all the truths and regulations of the New Testament church and become holy in spirit, soul and body. ஆத்துமாவிலும் சரீரத்திலும் முற்றிலும் பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாக. To be totally holy in spirit, soul and body. ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க உன்னை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக. That you might sanctify yourself of all filthiness of the flesh and spirit. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்தும்படியாக. That you might perfect holiness in the fear of God. இந்த ஒன்றுக்காகத்தான் ஆண்டவர் உன்னை இந்த பேழைக்குள்ள வைத்திருக்கிறார். God has kept you in the ark for this one reason. இதற்கு நிழலாட்டமாக இருக்கிற நோவாவின் பேழைக்கு சற்று நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Shall we turn back our attention towards Noah's ark, which is a shadow of this? பேழைக்குள்ளே இருந்த வரைக்கும் யானையோ பூனையோ சிங்கமோ கரடியோ புலியோ வேறு எந்த துஷ்ட மிருகங்களோ யாதொரு சத்தம் விட்டதில்லை. No animal, whether elephant or lion or tiger or bear or cat, made any noise as long as they were in the ark. விஷ பாம்புகள் எந்த விதத்திலே யாரையும் சேதப்படுத்தினதில்லை. Even venomous snakes did not strike at anyone. எல்லாம் அமைதியாக செயல்பட்டு கொண்டிருந்தது. They were all silent. அதுபோலவே பல சுபாவம் உள்ள பொல்லாத மனிதர்களை ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். In the same way, God brings people of varied, wild natures into the New Testament church. இங்கே கொடுக்கப்படுகிற சத்திய உபதேசமாகிய இந்த ஆகாரத்தை நீ உட்கொண்டு ஜீவித்தால் நிச்சயமாக நீ ஒரு புதிய உலகத்துக்காக உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். If you eat these spiritual food, these truths that are supplied to you in the New Testament church and live, you can prepare yourself for the world to come. கொடுக்கிற ஆகாரத்தை புசித்து நீ அமைதியாய் உன்னுடைய ஜீவியத்தை பரிசுத்தத்திலே நீ முன்னேற்றி கொண்டு போக வேண்டும். You have to eat this food given to you and silently progress in holiness in your spiritual life. எந்த சத்தமும் இடக்கூடாது. No noise at all. நீ அமைதியாக இருப்பதுதான் தேவ சித்தம். The will of God is that you be silent. நீ அசைந்தாலும் ஆண்டவர் தான் உன்னை அசைக்க வேண்டும். Even if you move, God should move நீ you. பிழைக்கிறதும் இருக்கிறதும் தேவனுடைய கிருபையினால் தயவினால் உள்ளதாக இருக்க வேண்டும். You live by the grace and the favor of God. ஆனபடியினால் அப்போஸ்தலர்கள் சபையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். That's why the apostles rule the church. தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு மூலைக்கல்லாக இருக்கிறார். God is the cornerstone for the New Testament இந்த church. ஒழுங்கின்படிதான் இந்த சபை இயங்கி வருகிறது. This church functions according to this order. ஆனபடியினால் புதிய ஏற்பாட்டு சபைக்குள் கடந்து வந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ பாக்கியவான். Therefore, you children of God who have come to the New Testament church, you are blessed. தேவன் உன்னை ஒரு புதிய உலகத்துக்காக இனி வரப்போகிற உலகத்துக்காக உன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். God is preparing you for a new world to come. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் முழங்கால்களை முடக்கி நம்முடைய கண்களை மூடு. All those who believe this, close your eyes and be on your knees. எப்படியாயிலும் இனி வரப்போகிற அந்த உலகத்துக்கு நான் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். Somehow I should get ready for this world to come. இந்த உலகம் இனி எனக்கு வேண்டாம். I don't want this world anymore. உலக ஆடம்பரம் எனக்கு வேண்டாம். I don't want the fashions of this world anymore. லௌகீகம் எனக்கு வேண்டாம். I do not want worldliness anymore. உலக இன்பம் எனக்கு வேண்டாம். No more the pleasures of this world. மாம்ச ஆசை இச்சை எனக்கு I வேண்டாம். don't want the affections and lusts of this world. எனக்கு பரிசுத்தம் தான் வேண்டும். I want only holiness. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தூய வாழ்க்கை தான் எனக்கு வேண்டும். I want the pure life of Jesus alone. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த சபைக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கிறார். God has called me to this church for that. கர்த்தர் கதவை திறக்கிற வரைக்கும் நான் இந்த பேழைக்குள்ள அடங்கி இருப்பேன். Till the Lord himself opens the door, I will be in the ark. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு கண்களை மூடி கர்த்தரோடு கூட நெருங்கி சேர விரும்புகிறார்கள்? How many with this determination will close your eyes and be with the Lord? அவர்களுக்காக ஆண்டவர் புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய வல்லமை,
புதிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தர விரும்புகிறார். For them, God is giving new grace, new power, new anointing and every new blessing. இன்னைக்கு இருக்கிற இந்த வானங்களும் பூமியும் சீக்கிரத்திலே ஒளிந்து போக The போகுது. heaven and earth that now is will be destroyed soon. வாசிக்கிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடுவோம். All those who believe, close your eyes. நம்முடைய இருதயங்களை மேலே உயர்த்துவோம். Let's lift up our hearts above. நம்முடைய கண்களை மேலே உயர்த்துவோம். Let's lift up our eyes to the heavens. நம்முடைய கரங்களை மேலே உயர்த்துவோம். Let's lift up our hands to the heavens. இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே என்னை கொண்டு வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Lord, I thank you for bringing me to this New Testament church. நீ கொண்டு வந்த நோக்கத்தை இன்றைக்கு எனக்கு வெளிப்படுத்துறபடியால் உமக்கு I ஸ்தோத்திரம். thank you because you have revealed your purpose to me. கொடுக்கப்படுகிற எல்லா உபதேச சட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்படி என்னை நான் ஒப்படைக்கிறேன். I surrender, Lord, to live according to all the truths delivered to me. நான் உமக்குள்ளே அசைவேன், உமக்குள்ளே நான் பிழைப்பேன், உமக்குள்ளே நான் இருப்பேன். I will live and move and have my being in you, Lord. தேவ சித்தம் செய்வதே என்னுடைய நோக்கமாக இருக்கும். My purpose will be to do the will of God. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை இருதயத்திலே இந்த வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டுக் கொண்டிருங்க. All of you keep confessing these words in your heart with your mouth. இனி என்னுடைய ஆயுசு நாள் ஒரே ஒரு நாளாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த சரீரத்திலே உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்வேன். Lord, if I have only one more day to live in this world, I will do only your will. பரலோகத்திலே இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படியே நான் நடப்பேன். I will live and walk only according to the will of God in heaven. அவருடைய சித்தத்தின்படியே சிந்திப்பேன். I will think only according to the will of God. அவருடைய சித்தத்தின்படியே பேசுவேன். I will speak only according to his will. அவருடைய சித்தத்தின்படியே பார்ப்பேன். I will see only according to his will. ஆண்டவரே என்னை உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீர். Lord, fill me with your power. நீர் விரும்புகிறது போல ஜீவித்து உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி என்னை சமர்ப்பிக்கிறேன். என்னை உம்முடைய வல்லமையினால காத்துக்கொள்ளும். I surrender to do your will, to walk in your footsteps. Preserve me by your power. உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து யாரிடத்திலே இந்த கதறுதலின் சத்தம் ஆண்டவரை நோக்கி எழும்புகிறதோ அவர்களை நோக்கி ஆண்டவருடைய வல்லமையும் இறங்கி வருகிறது. If there is anyone here calling out to the Lord from the depth of your heart, the power of God is going to descend on you. கர்த்தர் உண்மையுள்ளவர். இரவாலா ரவா கஷிரவாலா ரவா இலவா ஷிரவாலா இதோ இலவா ஷிரவாலா ரவா கத்துராய் இதோ இலவா ஷிரவாலா ரவா கத்துராயிலா இதோ இலவா ஷிரவாலா ரவா கத்துராயிலா இதோ இலவா ஷிரவாலாரியா இதோ இலவா ஷிரவாலா ரவா கத்துரா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. The eyes of the Lord are upon the righteous. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு கவனமாய் திறந்திருக்கிறது. His ears are attentive to their cry. அன்றைக்கு நோவாவை கண்ட கண்கள், The eyes that saw Noah that day, இன்றைக்கு நோவாவை போல ஆண்டவருடைய கண்களிலே கிருபை பெற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. are watching people who have found grace in the eyes of the Lord. உன்னை சுற்றிலும் அநேக சீர்கேடுகளை நீ காணலாம். You might see corruption around you. உன்னை சுற்றிலும் அநேக கொடுமைகளை நீ காணலாம். You might see cruelty around you. அநேகர் அசுத்தமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை நீ காணலாம். You might see people living filthy lives around you. ஆனால் உனக்கோ இயேசுவுக்காக ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு தாகம், ஒரு தவிப்பு இருக்கிறதா? But do you have a thirst, a yearning to live like Jesus? அப்படியானால் கர்த்தருடைய கண்கள் அன்றைக்கு நோவாவை கண்டது போல உன்னையும் காணும். Then the eyes of God that saw Noah shall see you. எந்த இருதயத்திலே இயேசுவுக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு சரியான தீர்மானத்தை ஆண்டவர் காண்கிறாரோ அவர்கள் இருக்கிற இடத்தை தேடி ஆண்டவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை தேடி போய் அவர்களை சந்திக்கும். If there is any heart here that wants to be like Jesus, the power of God is going to go towards those hearts and fill them. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, wherever you might be, உன்னுடைய இருதயத்தை அவர் காண்கிறார். He sees your heart.
நீங்க நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டு You இருந்தாலும், might be seated on the chairs. நீங்கள் இந்த ஷெட்டுக்கு வெளியே You இருந்தாலும், might be outside the shed. தூரமாக இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலும், You might be listening from far away. உள்ளே இருந்தாலும், You may be inside. கர்த்தருடைய கண்கள் எந்த இடத்திலிருந்து மனிதனை பார்க்கிறது. The eyes of the Lord can see you from anywhere. உன்னுடைய தீர்மானத்தை காண்கிற தேவன் உன்னை நோக்கி தன்னுடைய வல்லமையை அனுப்புகிறார். His power is being sent to you when he sees your determination. ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the power of God. ஒருவேளை நீ ஒரு வியாதியஸ்தனாக இருக்கலாம். You may be a sick person. பல வகையான பிரச்சனைகள் நிறைந்த ஒரு நபராக A இருக்கலாம். man full of problems. பிசாசின் வல்லமையினால் தாக்கப்பட்ட ஒருவராக இருக்கலாம். Attacked by the power of the devil. பலவிதமான மந்திர வல்லமைகளினால் கட்டப்பட்டு நீ மிக பல நஷ்டங்களை அடைந்த ஒருவராக You may இருக்கலாம். have encountered much loss having been attacked by powers of witchcraft. ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று. But God asks only one thing from you. இவைகள் எல்லாவற்றிலும் நின்று உனக்கு விடுதலை தேவையா? Do you want deliverance from everything கர்த்தர் today? உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று. There's only one thing the Lord expects from you. நான் இயேசுவுக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்க விரும்புகிறேன். I want to be holy for Jesus. அந்த ஒரு வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலிருந்து தைரியமாய் சொல்லுங்கள். Say this boldly from your heart. நான் இயேசுவுக்காக தூய்மையாய் வாழ விரும்புகிறேன். I want to be pure for Jesus. இந்த ஒரு வார்த்தை உன்னிலிருந்து புறப்படுமானால், If that word comes from your heart, உன்னை கண்ட ஆண்டவர் the Lord who sees you மேல் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார். will send an anointing upon you. உன்னிலே குடும்பத்திலே இருக்கிற மந்திர கட்டுகள் அப்பொழுதே தகர்க்கப்படும். And all the powers of witchcraft will be destroyed. உன்னுடைய வியாதி இப்போதே ஒழிந்து போகும். Your sickness will go now. உன்னுடைய எல்லா பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி விடுகிறார். Your weaknesses will go now. தீர்மானத்தோடு கர்த்தரை தேடுங்கள். Ask God with a determination. வந்திடுவா இயேசு வண்டை வருந்தியே அழைக்கிறாரே. வந்திடுவா இயேசு வண்டை வருந்தியே அழைக்கிறாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, உள்வாதைகள் நீக்குவாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, வாதைகள் நீக்குவாரே. வந்திடுவார் இயேசு வண்டை வருந்தியே அழைக்கிறாரே. வந்திடுவார் இயேசு வண்டை வருந்தியே அழைக்கிறாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, வாதைகள் நீக்குவாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, வாதைகள் நீக்குவாரே. ஹல்லேலூயா. அப்படியே நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். Shall we all stand up? முன்னால உள்ளவர்கள் தயவு செய்து கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி இருங்கள். Those who are inside, please move to the sides. ஜெப உதவி தேவை என்று விரும்புகிறவர்கள்
நீங்கள் முன்னாலே இந்த இடத்துக்கு கடந்து வாருங்கள். Those who need assistance in prayer, please come forward. உங்களுக்காக தேவனுடைய ஊழியர்களும் தேவ ஜனங்களும் சேர்ந்து ஜெபிக்க போகிறார். Servants of God and people of God are going to pray for you now. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. உங்களுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். He will deliver you from all your problems. தேவனுடைய ஊழியக்கார சகோதரர்களும் சகோதரிகளும் முன்னுக்கு வந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். Servants of God, brothers and sisters, come forward and help them. உங்களுக்கு வியாதி இருக்கிறதா? Are you sick? தைரியமாக முன்னாலே வாருங்கள். Come forward boldly. உங்களுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை தேவையா? Do you want a holy life? தைரியமாக முன்னுக்கு வாருங்கள். Come forward boldly. உங்களுக்கு பில்லி சூனிய மந்திர கட்டிலிருந்து விடுதலை தேவையா? Do you want deliverance from powers of witchcraft? தைரியமாக இயேசுவை விசுவாசித்து முன்னுக்கு Come வாருங்கள். forward boldly believing in Jesus. உங்களுக்கு மெய்யான ஆறுதல் இளைப்பாறுதல் தேவையா? You want true comfort and rest? உங்களுக்கு உண்மையான ஒரு சமாதானமான வாழ்க்கை தேவையா? Do you want a real peaceful life? நீங்கள் தைரியமாக முன்னுக்கு வாருங்கள். Come forward boldly. கர்த்தராகிய இயேசு உங்களை நேசிக்கிறார். The Lord Jesus loves you. மற்ற எல்லா தேவனுடைய ஊழியர்களும் தேவனுடைய ஜனங்களும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொள்ளுங்கள். All servants of God, all people of God, let's hold one another's hands. இந்த கூட்டம் கடைசி கூட்டம் இந்த இடத்துல. This is the last meeting here. இயேசுவை விசுவாசித்து இங்கே முன்னுக்கு வந்திருக்கிற ஒருவராயிலும் வெறுமையாக போக கூடாது. Not one person who has come here believing in Jesus should go empty. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்திருக்கிறார். Jesus died for everyone. எல்லா தேவனுடைய ஜனங்களும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொள்ளுங்கள். All people of God hold one another's hands. எல்லா தேவனுடைய ஊழியர்களும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் All கொள்ளுங்கள். servants of God hold one another's hands. நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டே இருங்கள். With one mind, let's all pray. நாங்கள் இப்போது பாட்டுகளை பாட போகிறோம். As we sing, கர்த்தர் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க the போகிறார். Lord is going to touch you and bless you. முன்னுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், தயவு, அன்பு உள்ளே பிரவேசிக்கும். The grace, the mercy, the love, the favor of God is going to touch you. நீங்கள் ஒருவரும் வெறுமையாய் போவதில்லை. None of you is going to go empty. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். The Lord will bless you and send you. ஜெபித்த உடனே ஊழியக்காரர்கள் ஜெபித்தவர்களை வெளியே அனுப்புவதற்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். As soon as you have they are prayed for, servants of God come and help them to exit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கூட்டம் இப்போது முடியவில்லை. The meeting is not yet over. யாரும் இந்த ஹாலை விட்டு நீங்கள் போக கூடாது. No one should leave this hall. இந்த ஜெபங்கள் முடிந்த பிறகு நாம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மகிமை கனத்தை கர்த்தருக்கு செலுத்தி நாம் இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். After this meeting is over, we are going to praise God, give him all glory and honor, and then conclude. எல்லாரும் ஜெபத்தோடு இருங்கள். All be in prayer. ஊழியக்காரர்கள் வந்து உதவி செய்யுங்கள். Servants of God, come and help. ஜெபித்தவர்களை அப்படியே வெளியே அனுப்பி மற்ற ஜெபிக்க வேண்டியவர்களுக்கு இடம் கொடுங்கள். Those who have already been prayed for, you help them to take the exit. வந்திடுவார் இயேசு வந்தை வருந்தியே அழைக்கிறாரே. வந்திடுவார் இயேசு வந்தை வருந்தியே அழைக்கிறாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, வாதைகள் நீக்குவாரே. தீர்ப்பவரே, வாதைகள் நீக்குவாரே. இருதயத்தின் பாரம் அறிந்து மெய்யான இளைப்பாறுதலை அளித்திடுவாரே. இருதயத்தின் பாரம் அறிந்து மெய்யான இளைப்பாறுதலை அளித்திடுவாரே. இன்னும் என்ன தாமதமோ, இன்று ரட்சிப்படைய வருவார். இன்னும் என்ன தாமதமோ, இன்று ரட்சிப்படைய வருவார். வந்திடுவார் இயேசுவனை வருந்தி அழைக்கிறாரே. வந்திடுவார் இயேசுவனை வருந்தி அழைக்கிறாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, வாதைகள் நீக்குவாரே. வாஞ்சைகள்
ജീവ ഊറ്റണ്ടേ വാരാ